ஜெபம் பண்ண கடவோம். ஜாதிகள் உன் நீதியையும் சகல ராஜாக்களும் உன் மகிமையையும் காண்பார்கள். நீ கர்த்தருடைய கையில் அலங்காரமான கிரீடமும் உன் தேவனுடைய கரத்தில் ராஜ முடியுமாய் இருப்பாய். மகா பரிசுத்தமும் கிருபைகளும் நிறைந்த பரலோக பிதாவே, இந்த வருஷத்தின் முதல் பரிசுத்தமான இந்த ஞாயிறு ஆராதனை வேளையிலே உம்முடைய திருச்சமூகத்திலே நாங்கள் எல்லாரும் கடந்து வரும்படியாக, உம்மை ஆராதிக்கும்படியாக தேவன் பாராட்டி எண்ணி முடியாத ஈவுகளுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். கடந்த ஆண்டு முழுவதும் எங்களை கண்மணி போல பாதுகாத்து இந்த புதிய ஆண்டிலும் இந்த முதல் பரிசுத்தமான இந்த ஆராதனை வேளையிலும் ஆண்டவரே உம்முடைய சமூகத்தில் கூடி வரும்படியாக கிருபை செய்தீரே, உமக்கு ஸ்தோத்திரம். இந்த ஆராதனை வேளையிலும் பரலோகத்தின் தேவன் எங்கள் மத்தியில் எழுந்தருளி அப்பத்தை பிட்கையிலே தம்மை வெளிப்படுத்தி உம்முடைய அன்பினாலும் அளவற்ற கிருபையினாலும் எங்கள் ஒவ்வொருவரும் நிறைத்து இந்த ஆராதனைகளுக்கு ஆசீர்வாதமாக்கி தர வேண்டும் என்று மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமத்தில் மிகுந்த தாழ்மையோடு ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். ஆராதனைக்கு ஆரம்பமாக ஆண்டோடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாக கீதம் 397 பாமாலை 253 பாடவும். கத்தாவே யுக யுகமாய் எம் துணையாயினீர். கீதம் 397 பாமாலை 253 பாடுவோம். நின்றபடியே பிரார்த்தனை செய்வோமாக. எல்லா இருதயங்களையும் எல்லா விருப்பங்களையும் எல்லா ரகசியம் அறிந்திருக்கிற சர்வவல்லமை தேவனே, நாங்கள் தேவரிடத்தில் பரிபூர்ணமாய் அன்பு கூறவும் உமது பரிசுத்த நாமத்தை உத்தமமாய் மகிமைப்படுத்தவும் உமது பரிசுத்த ஆவியின் ஏவுதலால் எங்கள் இருதய சிந்தனைகளை சுத்தம் பண்ணியருள எங்கள் கர்த்தராகிய கிறிஸ்து நிமித்தம் வேண்டிக் கொள்கிறோம். Parisu
நம்முடைய கர்த்தராயிருக்கிற இயேசு கிறிஸ்து சொன்னதாவது, நம்முடைய தேவனாகிய கர்த்தர் ஒருவரே கர்த்தர். உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் உன் முழு மனதோடும் உன் முழு பலத்தோடும் அன்பு கூறுவாயாக என்பது பிரதான கற்பனை. இதற்கு ஒப்பாயிருக்கிற இரண்டாம் கற்பனை என்னவென்றால், உன்னிடத்தில் நீ அன்பு கூறுவது போல் பிறனிடத்தில் அன்பு கூறுவாய் என்பதே. இவைகளின் பெரிய கற்பனை வேறொன்றுமில்லை. இவ்விரண்டு கற்பனைகளிலும் நியாயப்பிரமாணம் முழுமையும் தீர்க்க தரிசனங்களும் அடங்கியிருக்கிறது என்பதே. பிரியமானவர்களே, நாம் இப்பொழுது தேவனுடைய மகா பரிசுத்த வசனத்தை கேட்கவும் ஆண்டவருடைய சரீரத்தையும் இரத்தத்தையும் பெற்றுக்கொள்ளவும் இங்கே கூடி வந்திருக்கிறோம். உத்தம மனஸ்தாபத்தோடு உண்மையான விசுவாசத்தோடும் அவரிடத்தில் கிட்டிச் சேருவதற்காக தேவனுடைய கிருபை தேடி முழங்கால் படியிட்டு மௌனமாக நம்மை நாமே சோதித்து அறிவோமாக. உங்கள் பாவங்கள் நிமித்தம் முழு இருதயத்துடன் உண்மையாய் மனஸ்தாபப்பட்டு பிறரிடத்து அன்பும் சிநேகமாயிருந்து இனி தேவனுடைய கற்பனைகளை கைக்கொண்டு புதிதாக்கப்பட்டவர்களாய் அவருடைய பரிசுத்த மார்க்கத்தில் நடப்போம் என்று தீர்மானித்த நீங்கள் நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் மூலமாக சர்வ வல்லமையுள்ள கடவுளோடு ஒப்புரவாகும்படி உங்கள் பாவங்களை மனத்தாழ்மையாய் அறிக்கையிடுங்கள். மனதுருக்கத்தின் ஆண்டவரே, உமக்கு விரோதமாகவும் எங்கள் சகோதர சகோதரிகளுக்கு விரோதமாகவும் பாவம் செய்துள்ளோம் என்று அறிக்கையிடுகிறோம். கிறிஸ்துவின் நாமத்தை சொல்லியும் தீமை விட்டு விலகவில்லை. இயேசு கிறிஸ்து காட்டி நீதி வழியில் உண்மை நாங்கள் உண்மையாய் பின்பற்றவில்லை. உம்முடைய விடுதலை அருள் பணியில் இவ்வுலகில் உம்மோடு நாங்கள் செயலாற்றவில்லை என்று அறிக்கையிடுகிறோம். கிருபை நிறைந்த ஆண்டவரே, உம்முடைய மிகுந்த இரக்கத்தினால் பாவமரங்கள் சுத்திகரியும் உம்முடைய பரிசுத்த ஆவியினால் விடுதலை பெறவும் புது ஜீவன் உள்ளவர்களாக வாழவும் உம்மோடு சக மனிதரோடும் சமாதானத்தோடு வாழவும் அருள் புரிந்தருளும். ஆமேன். இயேசு கிறிஸ்துவின் மூலமாக கடவுளிடம் உண்மையாய் மனம் திரும்புகிற யாவருக்கும் அருளப்படுகிற கிருபை நிறைந்த தேவசனத்தை கேளுங்கள். வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் இடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். பாவிகள் ரட்சிக்க கிறிஸ்து இயேசு உலகத்தில் வந்தார் எங்கள் வார்த்தை உண்மையும் எல்லா அங்கீகரிப்புக்கும் பாத்திரமுமானது. நம்முடைய பரம பிதாவாகிய சர்வ வல்லமுள்ள கடவுள் உத்தம மனஸ்தாபத்தோடும் உண்மையான விசுவாசத்தோடும் தமிழர்கள் மனம் திரும்பி தங்கள் சகோதரர் சகோதரிகளின் குற்றங்கள் மன்னிக்கிற யாவருக்கும் பாவம் மன்னிப்பு அருளிச் செய்வோம் என்று மிகுந்த இரக்கமாக வாக்குத்தத்தம் செய்திருக்கிறார். அவர் நம்முடைய கர்த்தராயிருக்கிற இயேசு கிறிஸ்து நிமித்தம் உங்களுக்கு இறங்கி உங்கள் பாவங்கள் எல்லாவற்றையும் மன்னித்து அவங்களை விடுதலையாக்கி சகல நன்மையிலும் உங்களை உறுதிப்படுத்தி நிலைநிறுத்தி நித்திய ஜீவகரையில் சேர்ப்பாராக. கர்த்தர் உங்களோடு இருப்பாராக. ஜெபம் பண்ண கடவோம். பிரசன்ன திருநாளுக்கு பின்வரும் முதலாம் ஞாயிற்றுக்குரிய சுருக ஜெபம். ஆண்டவரே, தேவரீரை நோக்கி வேண்டிக் கொள்கிற உம்முடைய ஜனத்தின் ஜெபங்களை இரக்கமாக ஏற்றுக்கொண்டு நாங்கள் செய்ய வேண்டிய காரியங்கள் இவைகள் என்று அறிகிற அறிவையும் அவைகள் உண்மையாய் நிறைவேற்றுகிற பலத்தையும் எங்களுக்கு அருளிச் செய்ய வேண்டுமென்று எங்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மூலமாய் வேண்டிக் கொள்கிறோம். வாசிக்க வேண்டிய நிருப வாக்கியத்திற்கு பதிலாக தெரிந்து கொள்ளப்பட்ட வேத பகுதி ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 44ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் முதல் 8ஆம் வசனம் வரை அடங்கியிருக்கிற தேவனுடைய வார்த்தையை கேளுங்கள். ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 44ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் முதல்.
இப்போதும் என் தாசனாகிய யாக்கோபே, நான் தெரிந்து கொண்ட இஸ்ரவேலே கேள். உன்னை உண்டாக்கினவரும் தாயின் கற்பத்தில் உன்னை உருவாக்கினவரும் உனக்கு துணை செய்கிறவருமாகிய கர்த்தர் சொல்லுகிறதாவது: என் தாசனாகிய யாக்கோபே, நான் தெரிந்து கொண்ட யெஷூரனே, பயப்படாதே. தாகம் உள்ளவன் மேல் தண்ணீரையும் வறண்ட நிலத்தின் மேல் ஆறுகளையும் ஊற்றுவேன். உன் சந்ததியின் மேல் என் ஆவியையும் உன் சந்தானத்தின் மேல் என் ஆசீர்வாதத்தையும் ஊற்றுவேன். அதனால் அவர்கள் புல்லின் நடுவே நீர்க்கால்களின் ஓரத்தில் உள்ள அலரி செடிகளைப் போல வளருவார்கள். ஒருவன் நான் கர்த்தருடையவன் என்பான். ஒருவன் யாக்கோபின் பெயரை தரித்து கொள்வான். ஒருவன் தான் கர்த்தருடையவன் என்று கையெழுத்து போட்டு இஸ்ரவேலின் நாமத்தை தரித்து கொள்ளுவான். நான் முந்தினவரும் நான் பிந்தினவரும் தானே, என்னை தவிர தேவன் இல்லை என்று இஸ்ரவேலின் ராஜாவாகிய கர்த்தரும் சேனைகளின் கர்த்தராகிய அவனுடைய மீட்பரும் சொல்லுகிறார். பூர்வ காலத்து ஜனங்களை நான் ஸ்தாபித்தது முதற்கொண்டு என்னைப் போல எதையாகிலும் வரவழைத்து இன்னினதென்று முன்னறிவித்து எனக்கு முன்னே வரிசையாக நிறுத்தத்தக்கவன் யார்? நிகழ்காரியங்களையும் வருங்காரியங்களையும் தங்களுக்கு அவர்கள் அறிவிக்கட்டும். நீங்கள் கலங்காமலும் பயப்படாமலும் இருங்கள். அக்காலம் முதற்கொண்டு நான் அதை உனக்கு விளங்க பண்ணினதும் முன்னறிவித்ததும் இல்லையோ? இதற்கு நீங்களே என் சாட்சிகள். என்னை தவிர தேவனுண்டோ? வேறொரு கண்மலையும் இல்லையே. ஒருவனையும் அறியேன் என்பது. பாடம் முடிந்தது. இது ஆண்டவருடைய திருவார்த்தை. பரிசுத்த சுவிசேஷ வாக்கியம் பரிசுத்த யோவான் எழுதின நற்செய்தி நூல் 7ஆம் அதிகாரம் 37ஆம் வசனம் முதல் அடங்கியிருக்கிற தேவனுடைய வார்த்தையை கேளுங்கள். யோவான் எழுதின சுவிசேஷம் 7ஆம் அதிகாரம் 37ஆம் வசனம் முதல் 40ஆம் வசனம் வரை. பண்டிகையின் கடைசி நாளாகிய பிரதான நாளிலே இயேசு நின்று சத்தமிட்டு, ஒருவன் தாகமாயிருந்தால் என்னிடத்தில் வந்து பானம் பண்ண கடவன். வேத வாக்கியம் சொல்லுகிறபடி என்னிடத்தில் விசுவாசமாயிருக்கிறவன் எவனோ அவன் உள்ளத்திலிருந்து ஜீவ தண்ணீருள்ள நதிகள் ஓடும் என்றார். தம்மை விசுவாசிக்கிறவர்கள் அடையப் போகிற ஆவியை குறித்து இப்படி சொன்னார். இயேசு இன்னும் மகிமைப்படாதிருந்தபடியினால் பரிசுத்த ஆவி இன்னும் அருளப்படவில்லை. ஜனங்களில் அநேகர் இந்த வசனத்தை கேட்டபொழுது, மெய்யாகவே இவர் தீர்க்கதரிசியானவர் என்றார்கள் என்பது. இது கிறிஸ்துவின் நற்செய்தி. வானத்தையும் பூமியையும் காணப்படும் காணப்படாததும் எல்லாவற்றையும் படைத்தவராக இருக்கிறார் சர்வபிதாவாகிய ஒரே தேவனை விசுவாசிக்கிறேன். ஒரே கர்த்தருமாய் தேவனுடைய பிரதமருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவையும் விசுவாசிக்கிறேன். அவர் சகல குணம் உண்டாவதற்கு தமது பிதாவினாலே ஜெனிப்பிக்கப்பட்டவர். தேவனுடைய தேவமானவர், ஜோதி ஜோதியானவர், மேதனு மேதேவன், உண்டாக்கப்பட்டவர், ஜெனிப்பிக்கப்பட்டவர். பிதாவுடைய நேசனுடையவர், சகலத்தையும் உண்டாக்கினவர், மனிதனமாய் காரவும் நம்ம பெற்றதும் உண்டாகவும் பரமனுக்கு பிரஸ்தாவினது மனுஷனானா நமக்காக சிறுவை அறிவிடு பாடுபட்டு அடக்கமண்ண
ஆண்டவருடைய வார்த்தையை கேட்பதற்கு ஆயத்தமாக கீதம் 486 பாமாலை 324 பாடவும். பாதை காட்டும் மா யெகோவா பரதேசியான நான். கீதம் 486 பாமாலை 324 பாடுவோம். உட்காருங்கள். கர்த்தரும் உலக இரட்சகருமான இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணைச்ச நாமத்தினாலே எல்லாரையும் அன்போடு வாழ்த்துகிறேன். 2024 ஆண்டின் முதல் இந்த ஓய்வு நாள் ஆராதனை வேளையிலே உங்களோடு கூட சேர்ந்து கர்த்தரை ஆராதிப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். கர்த்தர் நல்ல இந்த தருணங்களுக்காக அன்று துதிக்கிறேன், ஸ்தோத்தரிக்கிறேன். விசேஷமாக இந்த நல்ல வாய்ப்புகளை ஒவ்வொரு வாரமும் நமக்கு தந்து வருகிற நம்முடைய அன்பிற்கும் மரியாதைக்கும் உரிய அருமையான ஐயா சாது சுந்தர் செல்வராஜ் ஐயா அவர்களுக்காக கர்த்தரை துதிக்கிறேன், ஸ்தோத்தரிக்கிறேன். ஐயா அவர்களுக்கு உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நம்முடைய தனி ஜபங்களிலே, குடும்ப ஜபங்களிலே ஐயா அவர்களுக்காக அவர் செய்து கொண்டு வருகிற ஏஞ்சல் தொலைக்காட்சி ஊழியங்கள் மற்றும் இயேசு ஊழியங்களுக்காக ஜெபிப்போம். ஆண்டவருடைய ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்வோம். இதே ஆராதனை வேளையை ஒவ்வொரு வாரமும் 8:30 மணிக்கு ஆராதனை வேளை சிஎஸ்ஐ திருநெல்வேலி டயசிஸ் என்ற யூடியூப் சேனலிலும் நாங்கள் ஒளிபரப்பு செய்கிறோம். அதை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அதையும் பார்த்து மகிழுங்கள். மற்றவர்களுக்கு அறிமுகப்படுத்த உங்கள் அன்போடு நான் கேட்டுக்கொள்கின்றேன். இந்த ஆராதனை வேளை மிகுந்த ஜெபத்தோடும் அதிக பிரயாசத்தோடும் ஒவ்வொரு வாரமும் உங்களுக்கு வழங்கி கொண்டு வருகிறோம். ஒரு ஜெபங்கள் அதிகமாக எங்களுக்கு தேவை. எனக்காக என்னோடு கூட இந்த ஊழியத்தில் பங்கெடுத்து கொண்டு வருகிற ஒவ்வொரு கர்த்தருடைய பிள்ளைகளுக்காகவும் தினந்தோறும் நீங்கள் ஜெபிக்க மறவாதிருங்கள். ஜெபித்து இந்த ஊழியத்தை ஆதரிக்க அன்போடு நான் கேட்டுக்கொள்கிறேன். அது மாத்திரமல்ல, இந்த ஊழியத்திற்கு ஏராளமான தேவைகள் உண்டு. ஒவ்வொரு வாரமும் ஒளிப்பதிவு செய்வதற்கு ஏராளமான தேவைகள் உண்டு. கர்த்தர் உங்கள் உள்ள தேவைன்னு சொன்னால் நீங்கள் மனம் வந்து இந்த ஊழியத்தை தாங்கி முன்வாருங்கள். அந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள உங்களை அன்போடு நான் கேட்டுக்கொள்கிறேன். இந்த வாரத்திலே இந்த அருமையான ஊழியத்தை தாங்கும்படியாக ஒளிப்பதிவு செய்வதற்கு உதவி செய்த உத்தரகாண்ட் மாநிலத்திலிருந்து டேராடூன் அந்த பகுதியிலிருந்து அருமையான சகோதரர் திரு பாலா ஐஎஃப்எஸ் அவர்களும் அவருடைய அன்புக்குரிய துணைவியார் திருமதி பியூலா எழில்மதி ஐஎஃப்எஸ் அவர்களும் நமக்கு உதவி செய்திருக்கிறாங்க. கர்த்தர் தாமே இந்த அருமையான குடும்பத்தினரை அபரிமிதமாய் ஆசீர்வதிப்பாராக. தேவ கிருபை இந்த பிள்ளைகளோடு கூட இருப்பதாக. தேவன் அவளுக்கு கொடுத்த அருமையான 2 பிள்ளைகளுக்காக, டி ஜாஸ்வினுக்காக, ரோஷ்வினுக்காக கர்த்தரை துதிக்கிறேன், ஸ்தோத்தரிக்கிறேன். ஆண்டவர் தாமே பிள்ளைகளுக்கு வேண்டிய எல்லா கிருபைகளையும் நன்மைகளையும் பரத்திலிருந்து கட்டளையிட்டு ஆசீர்வதிப்பாராக. அருமையான அன்புக்குரிய வயதான தகப்பனார் திரு தங்கப்பாண்டியன் அவர்களுக்காக ஆண்டவர் துதிக்கிறேன், ஸ்தோத்தரிக்கிறேன். ஆண்டவர் தாமே அருமையான ஐயா அவர்களையும் ஆசீர்வதிப்பாராக. நல்ல சுகத்தையும் பலத்தையும் நீடித்த சுகவாழ்வையும் ஆண்டவர் கொடுத்து வழிநடத்துவாராக. விசேஷமாக அருமையான இந்த குடும்பத்தினர், அவருடைய தாயார் திருமதி ரோஸ்லின்
தங்கப்பாண்டியன் அப்படி நினைவாக இந்த ஆராதனைகள் நமக்கு தாங்க முன் வந்திருக்கிறார்கள். கர்த்தர் தாமே இந்த பிள்ளைகளுக்கு வேண்டிய எல்லா ஆறுதலையும் சமாதானத்தையும் கொடுத்து ஆண்டவர் நடத்துவாராக. கடந்த நாட்களிலே, கடந்த மாதங்களிலே உங்கள் மத்தியிலே கிறிஸ்மஸ் காலங்களிலே ஏழை மக்களுக்கு உதவி செய்யும்படியாக உங்களோடு கூட நான் சொன்ன பொழுது அநேகர் உதவி செய்தீர்கள், மனமுவந்து கொடுத்தீங்க. எல்லாருக்காகவும் ஆண்டவர் துதிக்கிறேன், ஸ்தோத்தரிக்கிறேன். இது சிறியில் ஒருவனுக்கு எதை செய்தீர்களோ அதை எனக்கே செய்தீர்கள் என்ற வாக்கின்படி கர்த்தருக்கென்று நீங்கள் செய்த உதவிகளை ஆண்டவர் நிச்சயமாக மறக்காமல் உங்களை ஆசீர்வதிப்பார் என்று சந்தேகம் கிடையாது. கடந்த நாட்களிலே HIV பாசிட்டிவ் எய்ட்ஸ் நோயினால் பாதிக்கப்பட்ட பெற்றோருடைய பிள்ளைகள் அநேக பிள்ளைகள் இருந்தார்கள். அவர்களுக்கு சென்று உணவு கொடுத்து அவர்களுக்காக ஜெபித்து வந்தோம். அது மாத்திரமல்ல, மனநலம் பாதிக்கப்பட்ட பிள்ளைகள் அதிகமான பேர் இருந்தாங்க. அவர்களுக்கு உணவு கொடுத்து, அது மாத்திரமல்ல அவர்களுக்கு புத்தாடைகளை வழங்கி அவர்களுக்கு வேண்டிய எல்லா உதவிகளையும் நாங்கள் செய்து கொண்டு வந்தோம். அது மாத்திரமல்ல, பெற்றோரை இழந்த, தாய் தகப்பன் இல்லாத, ஆதரவற்ற அநேக ஏழை பிள்ளைகள் இருந்தாங்க. அவங்களுடைய இல்லங்களுக்கு சென்று அவங்களுக்கு யூனிஃபார்ம் கூட கிடையாது, ஒருவேளை யூனிஃபார்ம் மாத்திரம் வைத்துக்கொண்டு அதையே அவர்கள் என்ன செய்தாங்கன்னா மீண்டும் மீண்டும் துவைத்து போட்டு கொடுத்தாங்க. அந்த பிள்ளைகளுக்கு நாங்கள் யூனிஃபார்ம் வாங்கி கொடுக்கவும், அவர்களுக்கு ஒருவேளை உணவு கொடுத்து ஆண்டவருடைய அன்பை பற்றி சொல்லி ஜெபிக்கவும் தேவன் கிருபை கொடுத்தார். அதற்காக ஆண்டு துதிக்கிறேன். அது மாத்திரமல்ல, அநேக மக்கள் வீடுகள் இல்லாமல் ரோட்டோரங்களில் அவர்கள் இருந்து அங்கே மழைக்கும் வெயிலுக்கும் தங்குவதற்குரிய இடமில்லாமல் இந்த பிள்ளைகளுக்கு உணவு கொடுத்து அவர்களையும் நாங்கள் ஆதரித்தோம். இன்னும் பல வகையில் அவர்களுக்கு உதவி செய்தோம். அது மாத்திரமல்ல, எங்கள் சுற்றிலுள்ள பகுதிகளிலே கிறிஸ்துவை அறியாத பிள்ளைகளுக்கு நாங்கள் சென்று கிறிஸ்துவை பற்றி சொல்லி புத்தாடைகள் வழங்கி அவர்களுக்காக ஜெபித்து கொண்டு வரும்படியாக தேவன் கிருபை கொடுத்தார். அநேக மக்களுக்கு நீங்கள் கொடுத்த இந்த பணத்தை அப்படியே நாங்கள் செலவு செய்திருக்கிறோம். அது மாத்திரமல்ல, இந்த டிசம்பர் மாதத்தில் திருநெல்வேலி மாவட்டத்திலும் தூத்துக்குடி மாவட்டத்திலும் ஏராளமான சேதங்கள் இருந்தது. அந்த பிள்ளைகளுக்கு உதவி செய்தோம். குறிப்பாக தூத்துக்குடி பகுதியில் அநேக குடும்பங்களில் அநேக பிள்ளைகள் வீடுகளை இழந்த ஒரு நிலைமை. இன்றைய வரைக்கும் சில வீடுகளில் தண்ணீர் வடியாமல் இருக்கிறது. அப்படிப்பட்ட பிள்ளைகளுக்கு நாங்கள் பாய்கள் வாங்கவும், அது மாத்திரமல்ல அவர் உணவுப் பொட்டலங்கள் கொடுக்க, பால் வாங்குவதற்கு, பிரெட் வாங்குறதுக்கு உதவி செய்யும்படியாக தேவன் கிருபை செய்தார். இதெல்லாம் கர்த்தருடைய நாமத்தின் நிமித்தம் உங்கள் சார்பாக அவர்களுக்கு நாங்கள் செய்திருக்கிறோம். நீங்கள் கொடுத்ததை எங்களால் இயன்றவரை அவர்களுக்கு உதவி செய்திருக்கிறோம். நிச்சயமாகவே இதோடைய பலனை நீங்கள் பெற்றுக்கொள்வீர்கள் என்பது சந்தேகம் கிடையாது. கொடுத்தவங்க ஒவ்வொருவருக்காகவும் கர்த்தர் துதிக்கிறேன். கர்த்தர் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். கர்த்தரும் உலக இரட்சகருமான இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே மீண்டும் உங்கள் எல்லாரையும் அன்போடு கூட வாழ்த்துகிறேன். கர்த்தருடைய கிருபையும் ஆசீர்வாதம் உங்களோடு கூட இருப்பதாக. கர்த்தர் நம்மோடு கூட பேசும்படியாக ஒரு நிமிடம் தலை வணங்கி ஜெபம் செய்வோம். கிருபை நிறைந்த ஆண்டவரே, இந்த நல்ல ஆராதனை வேளைக்காக உமக்கு ஸ்தோத்திரம். இப்பொழுது உம்முடைய திருவார்த்தைகளை கேட்க வந்திருக்கிறோம். என்னோடு கூட பேசும். நாங்கள் எதை கற்றுக்கொள்ள வேண்டும் என்று விரும்புகிறீரோ அதை நாங்கள் கற்றுக்கொள்வதற்கு எங்களுக்கு உதவி செய்யும். எங்களோடு கூட பேசும் ஆண்டவரே, தாழ்த்தி உமது கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமத்தில் ஜெபிக்கிறோம் தூய பிதாவே, ஆமென். இந்த ஆண்டின் முதல் இது ஞாயிறு ஆராதனை வேளைக்கு நம்ம எல்லாரும் வரும்படியாக தேவன் கொடுத்த எல்லா கிருபைகளுக்காக ஆண்டவரை துதிக்கிறேன், ஸ்தோத்திரிக்கிறேன். இந்த ஆண்டிலே ஆண்டவர் நம்ம கொடுக்கின்ற ஒரு அருமையான ஒரு வாக்குத்தத்தம், நாம் நிர்வ வாக்கியத்திற்கு பதிலாக வாசிக்க கேட்ட வேத பகுதியாகிய ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 44ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். தாகம் உள்ளவன் மேல் தண்ணீரையும் வறண்ட நிலத்தின் மேல் ஆறுகளையும் ஊற்றுவேன். உன் சந்ததியின் மேல் என் ஆவியையும் உன் சந்தானத்தின் மேல் என் ஆசீர்வாதத்தையும் ஊற்றுவேன். ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிற ஒரு அருமையான வாக்கு தத்தம், உன் சந்ததியின் மீது என்னுடைய ஆவியை, உன் சந்தானத்தின் மீது என் ஆசீர்வாதத்தையும் ஊற்றுவேன். நம்முடைய பிள்ளைகள் மீது ஒரு பெரிய ஒரு ஆசீர்வாதத்தை தேவன் வைத்திருக்கின்றார். சில தினங்களுக்கு முன்பாக ஒரு அருமையான அம்மா, ஒரு வயதான ஒரு அம்மா என்னோடு கூட தொலைபேசியில் ஒரு காரியங்களுக்காக ஜெபிக்கும்படி வேண்டிக் கொண்டார்கள். அவருடைய மகள், திருமணமாகாத மகள்,
52 வயதாகிறது. சில பலவீனத்தினால் பாதிக்கப்பட்டு வேதனைப்பட்டு கொண்டிருந்தார்கள். பிளட் டெஸ்ட்டுக்காக அவர்கள் அந்த லேபுக்கு அவருடைய இரத்தத்தை எடுத்து சென்றிருக்கிறார்கள். இந்த அம்மாவுக்கு பயங்கரமான ஒரி, தன்னுடைய மகளுக்கு இந்த பிளட் டெஸ்ட்டில் எதுவும் பிரச்சனையாக இருக்குமோ, பெரிய ஒரு கவலை. அவங்க சொன்னாங்க, ஐயா என் மகளுக்கு எந்த பிரச்சனையும் வரக்கூடாது என்று ஜெபித்து கொள்ளுங்கள் என்று சொன்னார்கள். அவர்களுக்கு தன்னுடைய 52 வயது மகள் மீது அவ்வளோ பெரிய ஒரு அக்கறை. அந்த அம்மாவுக்கு வயது என்ன தெரியுமா? அவங்ககிட்ட கேட்டேன், அம்மா நீங்கள் என்ன செய்கிறீங்க? ஐயா எனக்கு 97 வயசு ஆகுதுன்னு சொன்னாங்க. எனக்கு பெரிய ஷாக். 97 வயது இந்த அருமையான ஒரு தாயார், அவருடைய கவலை, தன்னுடைய வயதான காலத்தில் இருக்கிற அவருடைய கவலை பலவீனத்தை கூட அவர் பார்க்கவில்லை. மகள் மீது அவர்களுக்கு அவ்வளோ பெரிய ஒரு அக்கறை. அன்பான ஆண்டவருடைய பிள்ளைகளே, இன்றைக்கு பெற்றோர்கள் எத்தனை வயது உடையவர்களாக இருந்தாலும் கூட அவர்கள் அதிகமாக கவலைப்படுகிறது யாரை குறித்து தெரியுமா? பிள்ளைகளை குறித்து. அநேக குடும்பங்களில் பிள்ளைகள் நிமித்தமாக சமாதானத்தை இழந்து போய் விடுகிறார்கள். பயங்கரமான துக்கத்தை அனுபவிக்கின்றார்கள். கண்ணீரோடு கூட வாழ்க்கையை கடத்தி கொண்டு வருகிறார்கள். அநேக பேரண்ட்ஸு என்கிட்ட சொல்லுவாங்க, ஐயா என்னுடைய மகன் ரட்சிக்கப்படலை, என்னுடைய மகள் ரட்சிக்கப்படலை. நைட்டில் 2 மணிக்கு பார்த்தா கூட மொபைலில் ஏதோ ஒன்று யார்கிட்டையோ பேசிக்கிட்டு இருக்கிறா. நான் எவ்வளவோ சொல்லி பார்த்தேன், கேட்க மாட்டேங்கிறா. என்ன செய்ய தெரியவில்லை ஐயா. இப்படி பல பேரண்ட்ஸு பிள்ளைகளை குறித்து கவலைப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். அன்பான ஆண்டவருடைய பிள்ளைகளே, நம்முடைய பிள்ளைகள் பல வகையான சிறையிருப்பில் இருந்தாலும் கூட ஆண்டவர் சொல்லுகிறார், நான் உன் பிள்ளைகள் மீது ஒரு பெரிய ஒரு ஆசீர்வாதத்தை வைத்திருக்கிறேன். உன் சந்ததி மீது என் ஆவியை ஊற்றுவேன், உன் சந்தானத்தின் மீது என்னுடைய ஆசீர்வாதத்தை ஊற்றுவேன். சந்ததி என்றால் ஆஃப் ஸ்ப்ரிங் அப்படின்னு சொல்கிறாங்க. அவங்களுடைய பிள்ளைகள். இந்த சந்தானம் என்பது டிசெண்டன்ஸ் அப்படின்னு, மரபு வழி, பிள்ளைகள் 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 2 பேர் மீது என்னுடைய ஆசீர்வாதத்தை ஊற்றுவேன். எத்தனை பெரிய ஒரு நல்ல ஒரு வாக்கு பாருங்கள் ஆண்டவர். இந்த வார்த்தைகளை ஆண்டவர் யாருக்கு சொல்லுகிறார்? இஸ்ரேல் மக்களுடைய வாழ்க்கையில் 2 வகையான சிறையிருப்பு இருந்துச்சு. ஒன்று, யோசேப்பின் காலத்தில் எகிப்து தேசத்தில் போய் 430 ஆண்டுகள் சிறை அங்கே சிறையிருப்பில் அங்கே இருந்தார்கள். எகிப்தின் சிறையிருப்பு. ஆண்டவர் மோசே மூலமாக அவர்கள் விடுதலை செய்து கானான் தேசத்துக்கு கொண்டு வந்தார். மீண்டும் இந்த ஜனங்கள் ஆண்டவருக்கு விரோதமாய் பாவம் செய்தபடினால் பாபிலோன் தேசத்திலிருந்து நேபுகாத் நேச்சர் வந்து இந்த இஸ்ரவேல் தேசத்தில் உள்ள எல்லாரையும் சிறைப்பிடித்து கொண்டு பாபிலோன் தேசத்துக்கு கொண்டு போய்விட்டார்கள். ஆரம்பத்தில் அவங்க நினைச்சாங்க, அந்த யூத மக்கள், மீண்டும் ஆண்டவர் யெகோவா கர்த்தர் எங்களை சுய தேசத்துக்கு கொண்டு வந்து விடுவார், ஆண்டவர் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட அந்த கானான் தேசத்துக்கு வந்து விடுவார்னு சொல்லி எல்லாரும் நம்பினார்கள். ஆனால் நாட்கள் செல்ல செல்ல அது நடக்கவில்லை. ஆனால் எரேமியா தீர்க்கதரிசி மூலமாக சொன்னார், 70 ஆண்டு காலங்கள் நீங்கள் அங்கள் சிறை பிடிக்கப்பட்டு சிறை கைதிகளாக பாபிலோன் தேசத்தினுடைய சிறையிருப்பில் நீங்கள் இருப்பீர்கள், மீண்டும் உங்களை கொண்டு வருவேன் என்று சொன்னார். ஆண்டவர் அவ்வாறு அந்த ஜனங்கள் மிகுந்த வேதனைகளுக்கு மத்தியில், துன்பங்களுக்கு மத்தியில் சொந்த தேசத்தை பற்றி ஏக்கத்தோடு கூட இருக்கும் பொழுதுதான் ஆண்டவர் வாக்கை கொடுக்கிறார். என்ன கொடுக்கிறார் தெரியுமா? தாகமுள்ளவன் மீது தண்ணீரையும் வறண்ட நிலத்தின் மீது ஆறுகளையும் ஊற்றுவேன்னு சொல்லி ஆண்டவர் வாக்குத்தத்தம் செய்திருக்கிறார். நீங்கள் வேதத்தில் வாசித்து பார்க்கும் பொழுது நெகேமியாவின் புஸ்தகத்தில் 1ஆம் அதிகாரத்தில் எருசலேமிலிருந்து சில பேர் இங்கு பாபிலோன் தேசத்துக்கு வந்தார்கள். வரும்பொழுது இந்த நெகேமியா தேசத்தினுடைய சுக செய்தியை விசாரிக்கிறான். நெகேமியா 1ஆம் அதிகாரத்தில் நீங்கள் 3ஆம் வசனத்தை வாசித்து பார்க்கும் பொழுது, சிறையிருப்பில் மீந்திருக்கிறவர்கள் அந்த தேசத்திலே மகா தீங்கையும் நிந்தையையும் அனுபவிக்கிறார்கள். எருசலேமின் அலங்கம் இடிப்பட்டதும் அதன் வாசல்கள் அக்கினியால் சுட்டரிக்கப்பட்டதுமாய் கிடக்கிறது என்றார்கள். எருசலேம் அலங்கங்கள் இடிக்கப்பட்டிருக்கிறது, வாசல்கள் சுட்டரிக்கப்பட்டிருக்கிறது, மண்மேடாய் காட்சி அளிக்கிறது, வனாந்தரமாக
பாலின் நிலம் போல் இருக்கிறது, வறண்டு போய் காணப்படுகிறது, எங்கு மண்மேடாய் இருக்கிறது. இதை கேட்டவுடன் சில நாளாய் அழுது துக்கித்தான் என்பதாக வேத வசனம் சொல்லுகிறது. ஆண்டவர் சொல்லுகிறார், அப்படிப்பட்ட நிலைமையிலே எருசலேம் தேசத்தை குறித்து ஏக்கத்தோடு கூட இதை ஜனங்கள் பாபிலோன் தேசத்தில் இருக்கும் பொழுது ஆண்டவருக்கு வாக்கு கொடுக்கிறார், தாகம் உள்ளவன் மேல் தண்ணீரையும். இந்த தேசத்தை குறித்து தாகத்தோடு இருக்கிற உங்களுக்கு எவ்வாறு தாகம் உள்ளவனுக்கு தண்ணீரை கொடுக்கும் பொழுது அவன் பெரிய மகிழ்ச்சி அடைகிறானோ, வறண்ட நிலத்தின் மீது ஆறுகளை பாய செய்யும் பொழுது அந்த நிலமெல்லாம் எவ்வாறு ஒரு பண்படுத்தப்படுகின்ற ஒரு நிலைமை மாறுகிறதோ, அது பயன்படுத்தப்படும்படி ஒரு நிலைமை மாறுகிறது, அதே போல நான் மாற்றுவேன் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார். எத்தனை பெரிய ஒரு வாக்குத்தத்தத்தை ஆண்டவர் கொடுக்கிறார். அப்படிப்பட்ட ஆசீர்வாதத்தை உன் பிள்ளைகளுக்கும் நான் தருவேன், பிள்ளைகளுக்கும் தருவேன் என்று ஆண்டவர் வாக்குத்தத்தம் செய்கிறார். இந்த தண்ணீரை குறித்து நாம் வேதத்தில் வாசித்து பார்க்கும் பொழுது சில காரியங்களை நாம் கற்றுக்கொள்ளலாம். இந்த தண்ணீரின் மூலமாய் வருகின்ற என்ன ஆசீர்வாதம் இருக்கிறது வேதத்தில்? எசேக்கியேல் தீர்க்கதரிசன புத்தகம் 36ஆம் அதிகாரம் 25ஆம் வசனம் சொல்லுகிறது, நான் உங்கள் மேல் சுத்தமான ஜலம் தெளிப்பேன், நான் உங்களுடைய எல்லா அசுத்தங்களையும் உங்களுடைய எல்லா நரகலான விக்கிரகங்களையும் நீக்கி உங்களை சுத்தமாக்குவேன், நீங்கள் சுத்தமாவீர்கள். இந்த தண்ணீர் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் என்ன ஒரு பெரிய நன்மையை செய்கிறது சொன்னார். ஆண்டவர் சொல்லுகிறார், நான் இந்த ஜலத்தை உங்கள் மீது தெளிக்கும் பொழுது நீங்கள் சுத்தமடைவீர்கள். இந்த ஜலம், இந்த தண்ணீர் நம்மை பரிசுத்தப்படுத்துகிறதற்கு ஒப்பாக சொல்லப்பட்டிருக்கிறதாக வேதத்திலே பார்க்கிறோம். நம்முடைய இருக்கிற எல்லா பாவ அழுக்கையும் ஆண்டவர் நீக்கி நம்மை பரிசுத்தப்படுத்துகிறார், நம்முடைய பிள்ளைகளை பரிசுத்தப்படுத்துகிறார். யாரெல்லாம் உங்களுடைய பிள்ளைகள் நிமித்தமாக வேதனைப்பட்டு கண்ணீரோடு கூட இருக்கிறீர்களோ, ஆண்டவர் கொடுக்கிற ஒரு அருமையான ஒரு வாக்கு, மகனே மகளை கவலைப்படாத, உன் பிள்ளைகளை நான் சுத்திகரிப்பேன். எத்தனை குடும்பங்களில் பிள்ளைகளுடைய பயங்கரமான பாவ அடிமைத்தனத்தின் நிமித்தமாக, துன்மார்க்கமான ஜீவியத்தின் நிமித்தமாக கண்ணீர் வடித்து கொண்டிருக்கிறாங்க. அவர் சொல்றாரு, உடைய கண்ணீரெல்லாம் துடைக்கக்கூடிய காலம் இந்த காலம். நான் நிச்சயமாக என்ன செய்வேன் அப்படின்னா, உன் பிள்ளைகளை நான் என்ன செய்வேன்னா பரிசுத்தப்படுத்துவேன். பரிசுத்தம் இல்லாமல் ஒருவனும் தேவன் தரிசிக்க முடியாது. அப்படி வருகையிலே பரிசுத்தம் மிக மிக அவசியம். நம்ம ஆண்டவருக்கு முன்பாக பரிசுத்தம் உள்ளவராய் நிறுத்த அவருக்கு வல்லமை இருக்கிறது. அந்த வல்லமையின்படியே தேவன் சுத்தமான ஜலத்தை நம்மீதும் பிள்ளைகள் மீது தெளித்து நம்மை பரிசுத்தப்படுத்துவேன்னு சொல்லியிருக்கிறார். அது மாத்திரமல்ல, இந்த தண்ணீர் என்ன செய்கிறது? நாம் யோவான் எழுதின சுவிசேஷம் 4ஆம் அதிகாரத்தில் பார்க்கும் பொழுது 13ஆம் வசனம் சொல்லுகிறது, 14ஆம் வசனம், இயேசு அவளுக்கு பிரயுத்தரமாக, இந்த தண்ணீரை குடிக்கிறவனுக்கு மறுபடியும் தாகம் உண்டாகும், நான் கொடுக்கும் தண்ணீரை குடிக்கிறவனுக்கோ ஒரு காலும் தாகம் உண்டாகாது, நான் அவனுக்குள்ளே கொடுக்கும் தண்ணீர் அவனுக்குள்ளே நித்திய ஜீவ காலமாய் ஊறுகிற நீரூற்றாயிருக்கும் என்றார். ஆண்டவர் கொடுக்கிற இந்த தண்ணீர், தேவனால் அருளப்படுகிற இந்த தண்ணீர் எப்படிப்பட்ட ஒரு தண்ணீர் தெரியுமா? நம்முடைய வாழ்க்கையை திருப்தி செய்கிறது. அது ஒரு முறை பெற்றுக்கொண்டால் அது நமக்கு திருப்தியானதாக இருக்கிறது. குறைவுள்ள வாழ்க்கையை அகற்றி விடுகிறது. தண்ணீரில் 2 தண்ணீர் இருக்கிறது. உலக பிரகாரமாக ஒரு தண்ணீர், அது தாகம் எடுக்கும்போது குடித்தால் அந்த நேரத்தில் தாகம் சரியாகிவிடும், மீண்டும் தாகம் எடுக்கும். ஆனால் இங்கு ஆண்டவர் சொல்லுகிற ஒரு தண்ணீர் சொல்லுகிறார், நான் கொடுக்கும் தண்ணீரை குடித்தால் மறுபடியும் தாகம் உண்டாகும். அப்படிப்பட்ட ஒரு பரிபூர்ணமான ஒரு ஆசீர்வாதம், தாகமே எடுக்காத ஒரு திருப்தியான ஒரு தண்ணீரை நான் உனக்கு தருவேன். ஆண்டவர்கள் மாத்திரம்தான் நமக்கு திருப்தியுள்ள ஒரு வாழ்வை தர முடியும். இது பெண்ணை குறித்து வேதத்திலே நாம் பார்க்கும் பொழுது ஆண்டவர் சொல்லுகிறார், உன் புருஷனை அழைத்து கொண்டு வா என்று சொல்லுகிறார். அந்த ஸ்திரீ சொல்லுகிறார், எனக்கு புருஷன் இல்லை என்றால். இயேசு அவளை நோக்கி, எனக்கு புருஷன் இல்லை என்று நீ சொன்னது சரிதான், எப்படி எனில் 5 புருஷர் உனக்கு இருந்தார்கள், இப்பொழுது உனக்கு இருக்கிறவன் உனக்கு புருஷன் அல்ல, உள்ளபடி சொன்னாய். 5 பேர் அவளை கல்யாணம் முடிச்சிருக்கிறா. ஆனால் அவளுடைய வாழ்க்கை திருப்தியாக இருந்துச்சா? திருப்தியாக இல்லைங்க. அவளை நிம்மதி வாழ முடியலை.
எல்லாரும் போயிட்டாங்க. இப்போ ஒருத்தனை கல்யாணம் முடிச்சிருக்கா, இவனு எப்படி இருப்பான்னு தெரியாது. அதான் சொல்கிறான், நீ ஆண்டவர் சொல்ற, நீ உள்ளபடியே சொன்னாய். அவள் சொல்கிறா, இப்போவும் கல்யாணம் முடிச்சிருக்கிறேன், அவன் எனக்கு புருஷன் கிடையாது, ஏதோ கடமைக்கு இருக்கிறான். இப்படி வாழ்க்கை ஒரு திருப்தி இல்லாத ஒரு வாழ்க்கையாக இருந்துச்சு. ஆனால் ஆண்டவர் இவளை சந்தித்த பிறகு, அந்த ஜீவ தண்ணீரை இவள் கேட்ட பிறகு, அவள் பெற்றுக்கொண்ட பிறகு வாழ்க்கை ஆசீர்வாதமாய் மாறுகிறது. இவள் மாத்திரல்ல, அந்த ஊரை சார்ந்த எல்லாரும் இயேசுவை ஏற்றுக்கொள்ளுகிறதாக, ஆண்டவர் மீது விசுவாசம் வைக்கிறதாக வேதத்தில் பார்க்கிறோம். ஆண்டவர் கொடுக்கிற தண்ணீர் நம்மை பரிசுத்தப்படுத்துகிறது மாத்திரமல்ல, நம்முடைய வாழ்க்கையின் திருப்தி செய்கிறது. குறைவுள்ள நாட்களை கடந்த ஆண்டில் கடந்து வந்தீர்களோ, பற்றாக்குறை பற்றாக்குறை என்று சொல்லி வேதனைப்பட்டு கொண்டு வந்தீர்களோ, ஆண்டவர் சொல்கிறாரு, நான் உன்னை திருப்திப்படுத்துவேன், திருப்தியான ஒரு வாழ்க்கையை இந்த ஆண்டில் உனக்கு தருவேன் என்று சொல்லி ஆண்டவர் நமக்கு வாக்கு கொடுக்கிறார். உன் பிள்ளைகளை குறித்து நீங்கள் குறைவுபட்டு கொண்டே இருக்கிறீர்களோ, ஆண்டவர் சொல்றாரு, உன் பிள்ளையுடைய காரியம் ஜெயமாய் முடியும், அது உனக்கு திருப்தியாக உள்ளதாக இருக்கும், பயப்படாது என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார். அது மாத்திரமல்ல, இந்த தண்ணீர் என்ன செய்கிறது, அதனுடைய ஆசீர்வாதம் என்ன? யோவான் எழுதின சுவிசேஷம் 7ஆம் அதிகாரம் 37-38 சொல்லுகிறது, பண்டிகையின் கடைசி நாளாகிய பிரதான நாளிலே இயேசு நின்று சத்தமிட்டு, ஒருவன் தாகமாயிருந்தால் என்னிடத்தில் வந்து பானம் பண்ண கடவன், வேத வாக்கியம் சொல்லுகிறபடி என்னிடத்தில் விசுவாசமாக இருக்கிறவன் எவனோ அவன் உள்ளத்திலிருந்து ஜீவ தண்ணீர் உள்ள நதிகள் ஓடும். ஆண்டவருங்கு ஒரு நதியை குறித்து சொல்லுகிறார், தண்ணீரை குறித்து சொல்லுகிறார். அது என்ன தண்ணீர்? பரிசுத்த ஆவியாகிய ஒரு தண்ணீர் வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. ஒருவன் தாகமாயிருந்தால் என்னிடத்தில் வந்து பானம் பண்ண கடவன். பண்டிகையின் கடைசி நாளாகி இந்த பிரதான நாளை ஆண்டவர் சொல்லுகிறார், யார் யாரெல்லாம் தாகமாக இருக்க வாங்க என்கிட்ட, நான் உங்களுக்கு தண்ணீர் கொடுப்பேன். இந்த தண்ணீர் எதை இங்கு காண்பிக்கிறதா? தம்மை விசுவாசிக்கிறவர்கள் அடைய போகிற ஆவியை குறித்து இப்படி சொன்னார் என்பதாக 39ஆம் வசனம் சொல்லுகிறது. அப்போ இந்த ஜீவ தண்ணீர் நம்முடைய வாழ்க்கையில திருப்தியை கொடுக்கிறது மாத்திரமல்ல, பரிசுத்த ஆவியானவரை அங்கு குறிக்கின்றது. நம்முடைய உள்ளத்திலிருந்து இந்த ஜீவ தண்ணீர் உள்ள நதிகள் புறப்பட்டு போகும். பரிசுத்த ஆவியானுடைய அந்த வல்லமை நமக்குள்ளாக அப்படியே பொங்கி என்ன செய்யணும், அப்படியே வழியும்படியான ஒரு ஆசீர்வாதத்தை கொடுப்பேன் என்று ஆண்டவர் வாக்கு பண்ணுகிறார். பிள்ளைகளுக்கு கொடுக்கிற ஆசீர்வாதம் இந்த தண்ணீர், பரத்திலிருந்து வருகிற தண்ணீர். ஆகவே தான் இந்த தண்ணீர் மூலமாக இவ்வளவு பெரிய நன்மைகளை பெற்றுக்கொள்கிறோம். இங்கு சங்கீதங்களின் புஸ்தகம் 46ஆம் சங்கீதம் 4ஆம் வசனம் சொல்கிறது, ஒரு நதி உண்டு, அது நீர்க்கால்கள் தேவனுடைய நகரத்தையும் உன்னதமான ஒரு வாசம் என்னும் பரிசுத்த ஸ்தலத்தையும் சந்தோஷிப்பிக்கும். இந்த நதியிலிருந்து வடிகின்ற இந்த தண்ணீர் இருக்கிறதே, நம்முடைய வாழ்க்கையில் வரும்பொழுது பரிசுத்தப்படுத்துகிறது, வாழ்க்கையில் வரும்பொழுது நம்மை திருப்தி அடைய செய்கிறது. நம்முடைய உள்ளம் மகிழ்ந்து களி கூறும்படியாக அந்த ஜீவ தண்ணீர் உள்ள நதிகள், பரிசுத்த ஆவியானுடைய அந்த தண்ணீர் அப்படியே பிராகவித்து ஓடும்படியான கிருபைகளை தேவன் கொடுக்கிறார். அதைத்தான் எசேக்கியேல் தரிசனமை பார்க்கும்போது சொல்லுகின்றார், ஒரு நதி தேவனுடைய அந்த வாசஸ்தலத்திலிருந்து அப்படியே புறப்பட்டு வருகிற வலது புறத்திலிருந்து அது போகிற இடங்களெல்லாம் ஆரோக்கியமாக இருக்கிறது. எண்ணிருந்த கடலில் உள்ள மச்சங்கள் எல்லாம் அதன் மூலமாக வாழுகின்றது. மாதந்தோறும் புது புது கனிகளை கொடுத்து கொண்டே இருக்கிறது. அந்த ஓரத்தில் இருக்கின்ற இந்த விருட்சங்கள் எல்லாம் அவ்வளோ ஒரு ஆசீர்வாதத்தை கொடுக்கிறதாக வேதம் சொல்லுகிறது. அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த புதிய ஆண்டில் வந்திருக்கிற நமக்கு ஆண்டவர் கொடுக்கிற ஒரு ஆசீர்வாதம் என்ன தெரியுமா? நதியை போல இந்த ஆசீர்வாதங்களை உன் வாழ்க்கையில் நான் பாய செய்வேன். உன் குடும்பத்தில், உன் பிள்ளைகளுடைய வாழ்க்கையில், உன் பிள்ளைகளுடைய வாழ்க்கையில், சந்ததியில் நான் பாய செய்வேன் என்று சொல்லி ஆண்டவர் நமக்கு வாக்கு கொடுக்கிறதை பார்க்கிறோம். வேதத்தை நம்ம வாசித்து பார்க்கும் பொழுது அநேகர் இந்த சந்ததியை குறித்ததான ஆசீர்வாதங்களை தன்னுடைய பிள்ளைகளுக்கு கொண்டு செல்வதற்கு அவர்கள் சில வேளைகளில் என்ன செய்தாங்கன்னா, அவர்களாவே தடையை மாறி விடுகிறார்கள். பிள்ளைகள் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும் என்று அவர்கள் விரும்புகிறார்கள்.
ஆனால் அவர்களாகவே சில தவறுகள் நிமித்தமாக அந்த ஆசீர்வாதத்தை தடை செய்து விடுகிறார்கள். வேதத்தில் வாசித்து பார்த்தீங்கன்னா இங்கு 1 சாமுவேல் புத்தகம் 13ஆம் அதிகாரம் 13, 14 ஆகிய வசனங்களில் இங்கு சாமுவேல் சவுலை பார்த்து சொல்லுகிறார், உன்னை பார்க்கிலும் உத்தமனாக இருக்கிற தாவீதுக்கு இந்த ராஜ்யபாரம் என்ன செய்யுதுன்னா தாண்டி போகிறது என்பதாக சொல்லுகிறார். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சாமுவேல் சொன்னார், என்ன சொன்னார்னு பார்த்தீங்கன்னா, நான் வருமளவும் காத்திர அப்படி சொன்னார். பெலிஸ்தர்கள் படையெடுத்து கொண்டு வந்திருக்கிறார்கள். இஸ்ரவேல் மக்கள் என்ன செய்வோம் என்று தெரியாமல் திகைத்து கொண்டிருக்கிறார்கள். 7 நாள் காத்திருக்கிறான். 7ஆவது நாள் ஆகிவிட்டது. அவன் மீண்டும் கொஞ்ச நேரம்தான் காத்திருக்க அவனுக்கு பொறுமை இல்லை. பொறுமை இழந்து போனால் அவன் பலி செலுத்த ஆரம்பித்து விடுகிறான். சாமுவேல் சொல்ல, மதியீனமாய் நீ செய்தீர். சாமுவேல் தான் பலி செலுத்தணும், ஆனால் இவன் அவசரப்பட்டு செலுத்த நிமித்தம் அவன் சொல்றாரு, நீ ஆண்டவருடைய கட்டளையை கீழ்ப்படியாமல் நீர் விட்டு விட்டீர். ஆகவே உன்னை பார்க்க உத்தமனாக இருக்கிற வேறொருவனுக்கு இது ராஜ்யபாரம் தாண்டி போகிறதாக சொல்கிறதை பார்க்கிறோம். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா சவுலுக்கு அப்புறமாக அவனுடைய குமாரனாகிய யோனத்தான் ராஜாவாக அவன் முடிசூட்டப்பட்டிருக்க வேண்டும். இவன் செய்த காரியத்தின் நிமித்தமாக யோனத்தின் ஆசீர்வாதத்தை இழந்து போகிறான். ஒரு காலகட்டத்தில் நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா 1 சாமுவேல் 24ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்தில் இதே சவுல் தாவீதை பார்த்து சொல்கிறான், என்ன சொல்கிறான் தெரியுமா? ஒரு நாள் நீ இஸ்ரவேல் மீது ராஜாவாக இருப்பாய், அப்பொழுது என்னுடைய சந்ததியை நீ சங்காரம் பண்ண மாட்டாய், வேறெடுத்து போட்டு விட மாட்டேன் என்பது எனக்கு உடன்படிக்கை செய்து சொல்லி கெஞ்சுகிறதை பார்க்கிறோம். நிலைமை எவ்வளோ பரிதாபமாய் போய்விட்டது பாருங்க. காரணம் இவனுடைய சில தவறுகள் நிமித்தமாக. அதே போல தான் ஏலியுடைய வாழ்க்கையை நாம் பார்க்கும் பொழுது 1 சாமுவேல் 2ஆம் அதிகாரத்தில் 32, 33 ஆகிய வசனம் வாசித்து பார்க்கும் பொழுது ஆண்டவர் சொன்னார், ஏலியின் குடும்பத்தில் இளம் வயதில் உள்ள நபர்கள் யாரும் இருக்க மாட்டாங்க, இளம் வயதிலே மரித்து போவாங்க. அது மாத்திரமல்ல, இந்த சந்ததியிலிருந்து ஆசாரித்துவத்தை எடுத்து போட்டு என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார். காரணம் என்ன தெரியுமா? 3ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம் சொல்லுகிறது, ஏலி தன்னுடைய பிள்ளைகள் செய்த பாவத்தை அடக்காமல் போனது நிமித்தமாக இது சாபம் அவளை தேடி வருகிறது. 1 ராஜாக்கள் புத்தகம் 2ஆம் அதிகாரத்தில் 26, 27 ஆகிய வசனம் வாசித்து பார்க்கும் பொழுது சாலமோன் ராஜாவாக முடிசூட்டப்பட்ட பிறகு அவன் செய்த காரியம் என்ன தெரியுமா? இது அபியத்தாரை, ஏலியின் வம்சத்தில் வந்த இந்த அபியத்தார், ஆசாரியன வந்த இந்த அபியத்தாரை ஆசாரியனா இராதபடிக்கு தள்ளி விடுகிறதை பார்க்கிறோம். இவங்கெல்லாம் பிள்ளைகள் நல்லா இருக்குன்னு நினைச்சவங்க தான் ஆனால் அபாத்திரராக போய்விட்டார்கள். ஆண்டுடைய பிள்ளைகளே, இந்த ஆண்டில் நாம் அப்படி இருக்கக்கூடாது. நம்முடைய பிள்ளைகளுடைய ஆசீர்வாதத்துக்கு நாம் தடையாக இருக்கக்கூடாது. நாம் நம்முடைய பிள்ளைகளுக்கு ஆசீர்வாதமாக இருக்க வேண்டும் என தேவன் விரும்புகிறார். அவர் சொல்றாரு, நான் பிள்ளைகளை ஆசீர்வதிக்க நான் விரும்புகிறேன். எப்படி தெரியுமா? எவ்வாறு இது நதிகள், இது ஜீவ தண்ணீர் ஒரு மனிதனை பரிசுத்தமாக்குற, அதே போல பிள்ளைகளை பரிசுத்தமாக்கி திருப்தியான வாழ்வை கொடுத்து பரிசுத்தாவை நிறைத்து ஆசீர்வதிப்பேன்னு சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார். அந்த வாக்குத்தத்தை கொடுக்க, அந்த வாக்கின்படியே உன் பிள்ளைகளை ஆசீர்வதிக்க நான் வாஞ்சியாக இருக்கிற ஆண்டவர் சொல்லுகிறார். ஆகவே மனம் கலங்காதீர்கள். நிச்சயமாகவே ஆண்டவர் நம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதிப்பார் என்று சந்தேகம் கிடையாது. ஆண்டவருடைய ஆசீர்வாதம் ஒரு குடும்பத்திற்கு வரும் பொழுது அந்த பிள்ளைகள் எவ்வாறு ஆசீர்வதிக்கப்படுகிறார்கள்? வேதத்தில் வாசித்து பார்க்கும் பொழுது ஆதியாகமம் புத்தகம் 6ஆம் அதிகாரம் 8, 9 ஆகிய வசனங்களில் நோவாவை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. அவன் அந்த காலத்தில் வாழ்ந்த ஜனங்களுக்குள்ளாக அவன் உத்தமனும் நீதிமானாக இருந்தான் என்பதாக வசனம் சொல்கிறது. பூமியோட மற்ற எல்லா ஜனங்களும் ஆண்டவருக்கு விரோதமாக பாவம் செய்து கொண்டிருந்தார்கள். தாம் இந்த மனிதர்களை உருவாக்கிறதற்காக ஆண்டவர் ரொம்ப வேதனைப்பட்டார் என்பதாக வேதம் சொல்லுகிறது. ஆண்டவர் சொன்னார் நோவை பார்த்து, நான் இந்த ஜனங்களை அழிக்க போகிறேன், நீ ஒரு பேழை செய் என்று சொன்னார். ஆண்டவருடைய வார்த்தையின்படியே இந்த நோவா பேழையை செய்தான். எல்லா ஜீவன்களையும்
நீ அந்த பேழைக்குள்ளாக வரவழைத்து உள்ளே அனுப்பி சொன்னார். எல்லா ஜீவன்களையும் உள்ளே அனுப்பினார். கடைசியை சொன்னார், உன் பிள்ளைகளையும் உள்ளே அனுப்புப்பா. நீங்கள் 18ஆம் வசனத்தை வாசித்து பார்க்கும்போது 22ஆம் வசனத்தை வாசித்து பார்க்கும்பொழுது அப்படியே செய்தான் என்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது. ஜலப்பிரளயம் வந்தது, பூமியெல்லாம் தண்ணீர், 40 நாளளவும் பயங்கரமான மழை, எல்லா மிருக ஜீவன்களும் மறிந்து போயின, எல்லா ஜனங்களும் மறித்து போனார்கள். இந்த உலகத்தில் மிச்சம் இருப்பது யாருன்னு பார்த்தீங்கன்னா நோவாவும் அவருடைய 3 பிள்ளைகள் 3 மருமக்கமார்கள். இந்த நோவாவுடைய மனைவி மொத்தம் 8 பேர் மாத்திரம்தான் இருக்கிறாங்க. பெரிய அழிவிலிருந்து ஆண்டவர் நோவை மாத்திரமல்ல அவருடைய பிள்ளைகளையும் ஆண்டு காப்பாற்றுகிறதை பார்க்கிறார். இந்த வருஷம் எப்படி இருக்கு நமக்கு தெரியாது. நமக்கு ஒரு வாக்கு கொடுக்கிறார், மகனே மகளே, நீ என்னை நம்பியிருக்கிறபடினால், என்னையே நீ நோக்கி பார்த்து கொண்டிருக்கிறபடினால நான் உன்னையும் உன் பிள்ளைகளையும் எல்லா தீங்கிலிருந்து காப்பேன். பிசாசானவன் எவனை விழுங்கலாமோ என்று கர்ச்சிக்கிற சிங்கத்தை போல வகை தேடி சுற்றி திரிகிறான். பிள்ளைகளை எப்படியாகிலும் நம்மை விட்டு பிரித்து கொண்டு போய் விட வேண்டும் என்று சொல்லி பல வகையான பாவ இச்சைகளோடு கூட சுற்றி திரிகிறான், கண்ணியை வைக்கிறான். ஆண்டவர் சொன்னார், நான் எல்லாவற்றிலிருந்து உன் ஜனங்களை, உன் பிள்ளைகளை, உன் சந்ததியை நிச்சயம் நான் காப்பேன். எத்தனை பெரிய ஒரு வாக்குத்தத்தத்தை தேவன் நமக்கு தருகிறார். அன்றைக்கு நோவாவை காத்த அதே ஆண்டவர் இன்றைக்கு நம்மை மாத்திரமல்ல நம்முடைய சந்ததியையும் நம்முடைய சந்தானத்தையும் ஆண்டவர் காப்பதற்கு வல்லவராக இருக்கிறார். அது மாத்திரமல்ல, ஆண்டவர் ஒரு குடும்பத்தை, பிள்ளைகளை ஆசீர்வதிக்கும் பொழுது எப்படி ஆசீர்வதிக்கிறாராம்? ஆதியாம் புஸ்தகம் 13ஆம் அதிகாரத்தில் 16ஆம் வசனத்தை வாசித்து பார்க்கும் பொழுது இங்கு வேதம் மிக அழகாக சொல்லுகிறது. கர்த்தர் இந்த ஆபிரகாமை பார்த்து ஆண்டவர் சொல்லுகின்றார். என்ன சொல்லுகின்றார்? 13ஆம் அதிகாரத்தில் 16ஆம் வசனத்தில், உன் சந்ததியை பூமியின் தூளை போல பெருக பண்ணுவேன். ஒருவன் பூமியின் தூளை எண்ணக்கூடுமானால் உன் சந்ததியும் எண்ணப்படும். பூமியின் தூளை போல, பூமியில் உள்ள தூளை நம்மால் எண்ண முடியுமா? எண்ண முடியாது. அதே போல திரளாய் பெருக பண்ணுவேன். இந்த வாக்குத்தத்தை கொடுக்கும் பொழுது அவனுக்கு குழந்தையே கிடையாது, 75 வயசு. ஆனால் ஆண்டவர் சொன்னார், அதே போல ஆசீர்வதிக்க ஒரு வல்லவராக இருந்தார். நீங்கள் 16ஆம் அதிகாரத்தில் வாசித்து பார்க்கும் பொழுது 10ஆம் வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, உன் சந்ததியை மிகவும் பெருக பண்ணுவேன், அது பெருகி எண்ணி முடியாததாக இருக்கும். ஆண்டவர் சொல்றாரு, அது எண்ணி முடியாததாக இருக்கும், மிகவும் பெருக பண்ணுவேன். 22ஆம் அதிகாரத்தில் 17ஆம் வசனத்தை வாசித்து பார்க்கும் பொழுது ஆண்டவர் அதைத்தான் சொல்லுகிறார், நான் உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து உன் சந்ததியை வானத்து நட்சத்திரங்களைப் போலவும் கடற்கரை மணலைப் போலவும் பெருக பண்ணுவேன் என்று ஆண்டவர் இங்கு வாக்குத்தத்தம் செய்கிறதை பார்க்கின்றோம். அதே போல ஆண்டவர் இந்த ஆபிரகாமின் சந்ததி என்ன செய்தார்னா ஆசீர்வதித்தார் என்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது. நீங்கள் மத்திய சுவிசேஷம் நீங்கள் வாசிப்பார்கள் 1ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தில், இவ்விதமாய் உண்டான தலைமுறைகள் எல்லாம் ஆபிரகாம் முதல் தாவீது வரைக்கும் 14 தலைமுறைகளும், தாவீது முதல் பாபிலோனுக்கு சிறைப்பட்டு போன காலம் வரைக்கும் 14 தலைமுறைகளும், பாபிலோனுக்கு சிறைப்பட்டு போன காலம் முதல் கிறிஸ்து வரைக்கும் 14 தலைமுறைகளுமா. இந்த புதிய ஏற்பாட்டு தொடக்கத்தில் பார்த்தீங்கன்னா இந்த ஜீனியாலஜி அந்த லிஸ்ட் இருக்கிறத நாம் பார்க்கிறோம். ஆபிரகாம் முதற்கொண்டு ஆண்டவர் வரை எத்தனை சந்ததி பாருங்க. அந்த சந்ததியில் யார் யாரெல்லாம் வர எல்லாரும் ஆசீர்வாதமாக இருக்கிறாங்க. அது நீங்கள் அதில் பார்த்தீங்கன்னா விசேஷமாக சில பெண்களுடைய பெயர்களை நம்ம பார்க்கலாம். பொதுவாக யூதர்கள் பெண்களுக்கு அவ்வளோ முக்கியத்துவம் கொடுக்க மாட்டாங்க. ஆனால் இந்த வம்ச அட்டவணை பட்டியலில் பார்க்கும் பொழுது 5 பெண்கள் உள்ள வந்துருந்தாங்க. தாமார் உள்ள வர, ராகாப் வராப்பில், ரூத் வருகிறாள், உரியாவின் மனைவி பத்சேபா வருகிறாள், கடைசி மரியாள். பொதுவாக இந்த வம்ச அட்டவணை பட்டியலில் இவங்க வருவதற்கு யூதர்கள் விரும்ப மாட்டாங்க. ஆனால் ஆண்டவர் உள்ள சேர்க்கிறதை பார்க்கிறோம். ஆபிரகாமுடைய வம்சத்தில் இவங்க உள்ள ஜாயின் பண்ணுறாங்க. இந்த தாமாரை குறித்து பார்க்கும் பொழுது தாமாருடைய முதல் கணவன் மரித்து போனான். 2வது கணவனுடைய சகோதரன் ஓனான் திருமணம் செய்கிறான்.
ஆனால் சந்ததியை அவன் உண்டு பண்ணாத நிமித்தமாக கர்த்தர் அடித்தர சொல்லப்பட்டிருக்கிறது. அதற்கு அப்புறமாக தாமாருக்கு ஒரு என்ன செய்திருக்கணும், அவளுக்கு ஒரு சந்ததி உருவாக்கி ஏதாவது ஒரு வழி செய்திருக்க வேண்டும். யூதா அதை செய்யவில்லை. இது தாமர் வஞ்சிக்கப்பட்ட ஒரு சூழலை. ஆனால் அதனுடைய நிலைமை என்னன்னு பார்த்தீங்கன்னா, அவள் தன்னுடைய பெற்றோருடைய வீட்டுக்கு சென்று விட்டாள். மீண்டும் யூதா மூலமாக கற்பத்தரிக்கிறார் என்பதாக அந்த வரலாறு நமக்கு நன்றாக தெரியும். இப்போ யூதா சொல்ல உபச்சாரம் பண்ணிட்டான்னு சொல்லி, ஆனால் அவள் என்ன சொல்கிறா தெரியுமா, அந்த உபச்சாரம் வேண்டும் என்று நான் செய்யவில்லை, நான் வஞ்சிக்கப்பட்டிருக்கிற எனக்கு நியாயமாய் வர வேண்டிய எனக்கு காரியங்கள், எனக்கு நீதி கிடைக்கவில்லை, அதில் எனக்கு வஞ்சகமாக நடப்பித்து விட்டீர்கள். பாருங்கள், இந்த ஜீனியாலஜி, இந்த வம்ச அட்டவணையில் உள்ள யார் வந்திருக்கான்னு பார்த்தா வஞ்சிக்கப்பட்ட நிலைமையில் இருக்கிற பிள்ளைகள் உள்ள வந்திருக்கிறாங்க. கர்த்தர் அவளுக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறதை பார்க்கிறோம். நீங்கள் தொடர்ந்து வாசித்து பார்த்தா ராகாப், எரிகோ கோட்டையின் மதில் மேலே இருக்கிற வீடு ஒரு வேசி வீடு. எல்லாருக்கும் அந்த வீடு எல்லாத்துக்கும் தெரியும், அதனால கோட்டை மேலே வச்சிருக்கிறாங்க. ஆனால் அவன் என்ன செய்யறது தெரியுமா, இஸ்ரவேலை ஜனங்களை நடத்தி கொண்டு வந்திருக்கிற கர்த்தர் யெகோவா ஒருத்தர் தான் உண்மையான தெய்வம் என்று அவள் விசுவாசித்து அவள் என்ன செய்தானே, இந்த வேவுகாரர்கள் இடம் கொடுத்த நிமித்தமாக அப்போ இந்த விசுவாசத்தின் மூலமாக அவள் என்ன செய்தான்னா, அந்த எரிகோ கோட்டையில் எல்லா மக்களும் அழிந்து போன ஒரு சூழ்நிலையில் அவள் மட்டும் காக்கப்படுகிறதை பார்க்கிறோம். விசுவாசத்தின் மூலமாக இவ உள்ள வந்து ஜாயின் பண்ணிக்கிட்டா. புதிய ஏற்பாட்டில் பார்க்கும் பொழுது பழைய ஏற்பாட்டில் ராகப் வேசின்னு சொல்லப்பட்டிருக்கிறது. இது வேசி என்ற பெயரை ஆண்டு வெளியெடுத்துட்டார். ராகப் அந்த விசுவாசத்தின் மூலம் உள்ளே வரும்பொழுது அவளை தேவர் நினைச்சதார்னா அந்த அட்டவணையில் இணைத்துக் கொடுக்கிறதை பார்க்கிறோம். அதே போல் ரூத், கர்த்தரே தெய்வம், நகூமியை பார்த்து சொல்லுகிறாள், உன்னுடைய ஜனம்தான் என்னுடைய ஜனம், நீ ஆராதிக்கிற தெய்வம் தான் என்னுடைய தெய்வம். மோவாப் தேசத்தை சார்ந்தவள், விக்கிரக ஆராதனையை செய்கின்ற ஒரு தேசத்தை சார்ந்தவள். ஆனால் அதெல்லாம் விட்டு விட்டு ஓர்பாள் போய்விட்டா. ஆனால் ரூத்து போகவில்லை. மாமி உறுதியாய் பற்றி கொண்டு கர்த்தர் தமது ஜனங்களை சந்தித்து ஆகாரம் கொடுக்கிற அந்த அப்பத்தின் வீடு ஆகிய பெத்லெஹேமுக்கு நம்பிக்கையோடு கூட வருகிறாள். எனக்கும் ஆண்டவர் ஒரு வாழ்வை கொடுப்பார், என்னையும் ஆண்டு போஷிப்பார் என்று சொல்லி நம்பிக்கையோடு கூட செல்லுகின்றாள். போவாஸ் அவளை பார்த்து சொல்லுகிறான், இஸ்ரவேலின் தேவனாகி கர்த்தரிடத்தில் அடைக்கலமாய் வந்த உனக்கு நிறைவான பலன் கிடைப்பதாக. தேவன் அவனுடைய நம்பிக்கையை வெட்கப்படுத்தவில்லை. கர்த்தரே தெய்வம் என்று சொல்லி ஏற்றுக்கொண்ட அந்த புறஜாதி ஸ்திரியாக இருக்கிற அந்த ரூத்துக்கு தேவர் ஒரு வாழ்வு கொடுக்கிறதை பார்க்கிறோம். அவளும் இங்கே என்னச்சுதான்னா இந்த அட்டவணை பட்டியலில் சேர்த்து கொள்ளப்படுகின்றாள். அப்போ ஆண்டவர் ஒரு சந்ததியை ஆசீர்வதிக்கும் பொழுது ஒருவேளை நம்ம நினைக்கலாம், எல்லாராலும் வஞ்சிக்கப்பட்ட நிலைமையில் நாங்கள் காணப்படுகிறோமே, என் பிள்ளை அப்படிப்பட்ட சூழல் இருக்கிறார்களே, என் பிள்ளை இப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையில் வாழ்ந்து கொண்டிருக்கிற விடுதலை உண்டா? ஆண்டவருடைய சமூகத்தில் நாம் வரும்பொழுது நம்முடைய சந்ததியை எல்லா விதமான இக்கட்டு விலைக்கு காத்து அவர்களையும் ஆசீர்வதிப்பு என்பதற்காகத்தான் இவருடைய பெயர்களெல்லாம் ஆண்டவர் நினைச்சுதான் நான் உள்ளே சேர்த்திருக்க பார்க்கிறோம். உரியாவின் மனைவி பத்சேபாள் ஒரு நல்ல ஒரு வாழ்க்கை, கணவன் அரசாங்கத்தை வேலை பார்க்கிறான். ஆனால் தாவீது பண்ண தவறு, அநீதியாய் அவளுக்கு என்ன செய்ய தீங்கிழைக்கப்பட்டது. அவளுக்கு ஆண்டவர் கொடுக்க ஒரு ஆசீர்வாதம் என்ன தெரியுமா? ஒருவேளை தாவீதுக்கு பல மனைவிகள் இருந்தாலும் பிள்ளைகள் இருந்தாலும் கூட இந்த பத்சேபாளுக்கு பிறந்த சாலமோனைத்தான் ஆண்டவர் ராஜாவாக அங்கே ஏற்படுத்துகிறதை பார்க்கிறோம். கடைசியாக மரியாள், அன்றைக்கு எத்தனையோ சகோதரிகள் பெண்கள் கன்னிகள் இருந்த பொழுதும் கூட ஒரு சின்ன கிராமத்தை சார்ந்த இந்த மரியாளை ஆண்டவர் தேர்ந்தெடுக்கின்றதை பார்க்கிறோம். அன்பான ஆண்டவருடைய பிள்ளைகளே, நான் எல்லாராலும் அற்பமாக எண்ணப்பட்ட நிலைமையில் இருக்கிறேன், என்னை ஆண்டவர் ஆசீர்வதிப்பாரா? என்னுடைய சூழ்நிலைகளுக்கு சாதகமாக இல்லை என்று சொல்லி நீங்கள் எண்ணிக்கொண்டிருக்கலாம். ஆண்டவர் ஒரு மனிதனை ஆசீர்வதிக்க ஆரம்பிக்கும் பொழுது சூழ்நிலைகளோ வேறு எதுவுமோ தடையாக நிற்க முடியாது. ஆண்டவர் நினைத்தால் எந்த சூழ்நிலையிலும் எப்படிப்பட்ட நிலைமையிலும் நம்ம ஆசீர்வதிக்க முடியும். அதனால தான் அவர் சொல்கிறாரு, நான் உன்னை நதியை போல திரளாய் உன்னை ஆசீர்வதிப்பேன், உன் சந்ததியை ஆசீர்வதிப்பேன் என்று சொல்லி ஆண்டவர் நமக்கு வாக்கு கொடுக்கிறதை பார்க்கிறோம். அப்படி என்றால் நம்முடைய பிள்ளைகளை தேவன் ஆசீர்வதிக்க வேண்டும் என்று சொன்னால் நாம் என்ன செய்ய வேண்டும்? வேதத்தில் வாசித்து பார்க்கும் பொழுது ஆதியாம் புஸ்தகம் 22ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம் வேதவாறாக சொல்லுகிறது, நீ என் சொல்லுக்கு கீழ்ப்படிந்தபடியினால் உன் சந்ததிக்குள் பூமியில் உள்ள சகல ஜாதிகளும் ஆசீர்வதிக்கப்படும்
என்றும் என் பேரில் ஆணையிட்டேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்றார் என்பதாக வேதம் சொல்லுகிறது. நீ என் சொல்லுக்கு கீழ்ப்படிந்தபடியினால் ஆண்டுடைய பிள்ளைகளே, நம்முடைய வாழ்க்கையில் இது புதிய வருஷத்தில் முதல் வாரத்தில் நம்ம வந்திருக்கிறோம் பார்த்துக்கிடுங்க. இந்த ஆரம்ப நாட்களில் நாம் ஒரு தீர்மானம் ஒன்று எடுக்கணும். என்ன தீர்மானம் தெரியுமா? ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிவேன், ஆண்டவர் விரும்புகிற காரியத்தை செய்வேன்னு சொல்லி உள்ளத்தில் நீங்கள் ஒரு பொருத்தனை பண்ணிக்கிடுங்க. தினந்தோறும் வேதத்தை நீங்கள் வாசிங்க. நீங்கள் வாசிக்கும் பொழுது ஆண்டவர் உங்களுக்கு என்னத்தை சொல்லுகிறார் நீங்கள் புரிந்து கொள்ள முடியும். கருத்தாய் நீங்கள் வாசித்து நீங்கள் தியானம் பண்ணுங்கள். ஆண்டவரே, உங்களுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியும்படியான விருத்த சேதனமுள்ள ஒரு இருதயத்தை எனக்கு தாரும் என்று சொல்லி உங்கள் தேவ சமூகத்தில் நீங்கள் அர்ப்பணியுங்கள். நிச்சயமாக ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார் என்பது சந்தேகம் கிடையாது. ஆண்டவர் எதிர்பார்க்கிற ஒரு காரியம் என்ன தெரியுமா? கீழ்ப்படிதலுங்க. கீழ்ப்படிதல். சவுல்கிட்ட காணப்பட்ட ஒரு பெரிய ஒரு தவறு என்ன தெரியுமா? கீழ்ப்படியாமல் சென்று விட்டார். அமலேக்கியரை முற்றிலுமாய் அழித்து சங்காரம் பண்ணு சொன்னார். அவனை அழிக்காமல் விட்டு விட்டான். சாமுவேல் மூலமாய் கர்த்தர் சொன்னார், நான் வருமளவு நீ காத்திரு அப்படி சொன்னார். காத்திருக்காமல் போய்விட்டான். ராஜ்ய பார்த்து இழந்து போனான். தேவன் நமக்காக வைத்திருக்கிற ஆசீர்வாதம் நம்ம இழந்து போய்விடக்கூடாது. நமக்கு பார்த்து சொல்ல, மகனே மகளே, என் வார்த்தைக்கு நீ கீழ்ப்படி. ஆண்டவருடைய வார்த்தைக்கு முழுவதுமாய் நாம் கீழ்ப்படியும் பொழுது அவர் சொல்ல, வானத்து நட்சத்திரங்களைப் போல நான் உன்னை என்ன செய்வேன்? நான் பெருக பண்ணுவேன். ஈசாக்கு எனக்கு பலியாய் ஒப்பு கூட சொன்ன உடனே ஒன்றுமே சாராள்கிட்ட கூட சொல்லலை. அதிகாலமே எழுந்து கழுதின் மீது சேனை வைத்து கொண்டு ஆண்டவர் காண்பித்து மோரியா மலைக்கு சென்று விட்டான். வேலைக்காரனை கீழே விட்டுட்டு இப்பொழுது ஈசாக்கும் ஆபிரகாம் மட்டும்தான் மேலே செல்கிறாங்க. அவனை பலிபீடத்தில் கிடத்துகின்றான். பலி செலுத்தும்படியாக இந்த பட்டயத்தை எடுத்து அவனை வெட்டும்படியாக ஓங்கும் பொழுது ஆபிரகாமை பார்த்து, பிள்ளையாண்டர் மீது கத்தியை போடாது என்பதாக இங்கு ஆண்டவருடைய வார்த்தை வருகிறதை நாம் பார்க்கிறோம். அவனுக்கு ஒரு நம்பிக்கைங்க, என் ஆண்டவராய் கர்த்தர் என் வாழ்க்கையில் எதையும் நன்மையாகத்தான் செய்வார். நான் பலி செலுத்தும்படியாக என் மகனை நான் ஒப்பு கொடுத்தாலும் கூட அந்த தூளில் இருந்த சாம்பல் இருந்து கூட என் ஆண்டவராய் கர்த்தர் 100 வயசுல குழந்தையை கொடுத்தவர், இது சாம்பலில் இருந்து எனக்கு இதே ஈசாக்கை கொடுக்க முடியும் அசைக்க முடியும் நம்பிக்கை. அப்படி அந்த நம்பிக்கையோடு கூட அவன் கீழ்ப்படிந்தான். நம்முடைய வாழ்க்கையில் சூழ்நிலையை பார்த்து நிலைமையை பார்த்து நம்ம கீழ்ப்படிந்தால் எதுவும் ஆகிவிடுமோ என்று சொல்லி நீ யோசிக்காதீர்கள். ஆண்டவருக்கு முற்றிலுமாய் கீழ்ப்படி உங்களை ஒப்புக் கொடுங்கள். நிச்சயமாக ஆண்டவர் உங்களையும் உங்களுடைய சந்ததியை ஆசீர்வதிப்பார். அது மாத்திரமல்ல, ஆதியாகமம் 26ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம் சொல்லுகிறது, நான் உன் தகப்பனாகிய ஆபிரகாமின் தேவன், பயப்படாதே, நான் உன்னோடே கூட இருந்து என் ஊழியக்காரனாகிய ஆபிரகாமின் நிமித்தம் உன்னை ஆசீர்வதித்து உன் சந்ததியை பெருக பண்ணுவேன். இரண்டாவதாக ஆண்டவர் ஏன் ஆசீர்வதிக்கார் தெரியுமா? அழகாக சொல்லப்பட்டிருக்கிறது, என் ஊழியக்காரனாகிய ஆபிரகாமின் நிமித்தம். ஆண்டவருக்கு சிநேகிதனாகி மாத்திரமல்ல, கர்த்தருடைய ஊழியக்காரனாக இந்த ஆபிரகாம் இருந்தான். இந்த ஆண்டில் ஒரு தீர்மானம் பண்ணுவோம். யாருக்காவது 4 பேருக்கு நம்ம சுவிசேஷத்தை சொல்லணும். ஒரு ஆத்மாவையாவது ரட்சித்து ஆண்டோடைய மந்தியில் சேர்க்கணும். இப்படி ஒரு தீர்மானம் நம்ம பண்ணிக்கொள்ள வேண்டும். எதையாகிலும் ஆண்டவருக்கு நாம் செய்ய வேண்டும். கர்த்தருக்கு ஊழியம் செய்ய வேண்டும். சுவிசேஷத்தை நான் பிரசங்கியாது இருந்தால் எனக்கு ஐயோ, அது என் மேல் விழுந்த கடமையாக இருக்கிறது என்று வேத வசனம் சொல்லுகிறது. நம்ம எதையாயிலும் செய்யணுங்க. ஆண்டவருக்கு என்று எதையாயிலும் செய்ய வேண்டும். ஆண்டவர்கிட்ட இருந்து அதைத்தாரும் இதைத்தாருன்னு எவ்வளவோ நம்ம கேட்குறோம், நல்லது தான். ஆனால் ஆண்டவருக்காக நம்ம என்ன செய்திருக்கிறோம்? யோசித்து பாருங்க. ஆண்டவருக்காக ஏதாயிலும் செய்ய வேண்டும். என் ஊழியக்காரனாகிய ஆபிரகாமின் நிமித்தம் உன்னை ஆசீர்வதித்து ஒரு சந்ததியை பெருக பண்ணுவேன். சிடி ஸ்டட்னு சொல்லப்பட்ட ஒரு தேவ மனுஷனை குறித்து நான் கேள்விப்பட்டேன். தனக்கு இருந்த எல்லாம் அவர் ஒரு பெரிய கோடீஸ்வரர். எல்லா ஆசிகளையும் அவர் ஏழைகளுக்கும் ஊழியங்களுக்கும் கொடுத்து விட்டு தனக்கென்று எதுவும் வைத்துக்கொள்ளவில்லை, தன்னுடைய வருங்கால மனைவிக்கென்று எதுவும் வைத்துக்கொள்ளவில்லை, எல்லாவற்றையும் கொடுத்து விட்டு மிஷனரியாக புறப்பட்டு சென்று விட்டார். அவருடைய சந்ததியில் ஏராளமான நீதிபதிகள்
வந்தார் என்பதாக வரலாறு சொல்லுகிறது. அரசாங்கத்தில் உயர் அதிகாரிகள் அப்படி சந்ததியில் வந்தாங்க. கிட்டத்தட்ட 250 பேருக்கு மேலே அப்படி சந்ததியில் உயர்ந்த அதிகாரிகளாக வந்தார் என்பதாக வரலாறு சொல்லுகிறது. எவ்வளவு பெரிய ஒரு ஆசீர்வாதம் பாருங்கள். கர்த்தருக்கு ஊழியம் செய்கிறது நிமித்தமாக. அப்படி ஊழியம் செய்கிறதுனால ஒருத்தருக்கு கூட என்ன செய்ய மாட்டாங்கன்னா சோடையை போக மாட்டார்கள். அவருடைய குடும்பம் அழிந்து போய்விடாது. பதிலாக அவருடைய குடும்பத்தை தேவன் தழைக்க பண்ணுவார், செழிக்க பண்ணுவார். எகிப்திய ஸ்திரீகள் எபிரேய ஸ்திரீகளுக்கு பேறுகால சூழ்நிலையிலே அவர்களுக்கு உதவி செய்தார்கள். அந்த எகிப்திய ஸ்திரீகளை தேவன் என்ன செய்தார்? செழிக்க பண்ணினார், தழைக்க பண்ணின வசனம் சொல்லுகிறது. ஒரு அந்நிய ஸ்திரீகளுக்கு அப்படி செய்யும் பொழுது இரவு பகலாக அவரையே நீங்கள் நோக்கி பார்த்து கூட உங்களுடைய வாழ்க்கையில் அவர் இரத்தத்தினால் கழுவப்பட்ட உங்களுடைய வாழ்க்கையில் அவர் ஊழியம் செய்யும் பொழுது சும்மா விடுவாரா? விடவே மாட்டாருங்க, விடவே மாட்டார். கர்த்தருக்காக ஏதாயிலும் செய்வோம். அது மாத்திரமல்ல, 8ஆம் புத்தகம் 25ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம் சொல்லுகிறது. பெனகாசை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. அவன் தன் தேவனுக்காக பக்தி வைராக்கியம் காண்பித்து இஸ்ரவேல் புத்திரருக்காக பாவ நிவர்த்தி செய்தபடியினால் அவனுக்கும் அவனுக்கு பின்பு அவன் சந்ததிக்கும் நித்திய ஆசாரிய பட்டத்துக்குரிய உடன்படிக்கை உண்டாயிருக்கும் என்று சொல் என்றார். இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் மோவாப் தேசத்தின் வழியை கடந்து போகும் பொழுது மோவாபிய ஸ்திரீகளோடு கூட வேசித்தனம் பண்ணினாங்க. மீதியானியரோடு கூட பயங்கரமான பாவமான காரியம் செய்தார்கள். விக்கிரகத்துக்கு படைக்கப்பட்ட புசித்தார்கள். தேவனுடைய கோபம் பற்றி எறிந்தது. பினகாஸ் கர்த்தருக்காக வைராக்கியம் எழுப்பினான். பக்தி வைராக்கியம் அவனுக்கு அப்படி இருந்துச்சு. கர்த்தருடைய இந்த பரிசுத்தத்துக்காக வைராக்கியம் எழுப்பினபடினால் யாரெல்லாம் பாவம் செய்த அவளெல்லாம் கொன்று போட்ட என்பதாக வசனம் சொல்கிறது. அதனால் ஆண்டவருக்காக பக்தி வைராக்கியம் காண்பித்தபடினால் எந்த சூழ்நிலையிலும் விக்கிரகங்களுக்கு படைத்தவைகளோ உபச்சாரத்துக்கு ஏதுவான காரியங்களை செய்ய மாட்டேன்னு சொல்லி வைராக்கியமாக இவன் எழுதினபடினால ஆண்டவர் சொல்றாரு, அவன் சந்ததிக்கும் அவனுக்கு பின்பு அவன் சந்ததிக்கும் நித்திய ஆசாரிய பட்டத்துக்குரிய உடன்படிக்கை உண்டாயிருக்கும். அவருடைய சந்ததிக்கு தாங்க ஆசாரிய பட்டத்தை அவர் சுதந்திரமாய் கொடுக்கிற வேதத்தில் பார்க்கிறோம். வேதநாயக சாஸ்திரியாரை பற்றி நான் படித்தேன். தஞ்சை சரபோஜி மன்னுடைய அரண்மனையிலே அரசவை கவிஞராக இருந்தார். அவரும் சரபோஜி மன்னரும் சிறு வயதிலே ஒன்றாய் படித்தவர்கள். இப்பொழுது சரபோஜி மன்னராகிவிட்டார். வேதநாயக சாஸ்திரி ஒரு சிறந்த ஒரு புலவர் அங்கு அரசவை கவிஞராக இருக்கின்றார். நெருங்கிய நண்பர்கள் தான். அரசவையில் இருக்கிற மற்றவர்கள் சாஸ்திரியர் மீது ஏகப்பட்ட பொறாமை, எப்படி ஆயிலும் அவரை பழிவாங்க வேண்டும் என்று அப்படி பக்தியை ரொம்ப அற்பமாக நினைச்சாங்க. ஒரு நாள் சரபோஜி மன்னன் சாஸ்திரியாரை அழைத்து சொன்னார், என்னுடைய தெய்வத்தை புகழ்ந்து ஒரு பாடலை பாடுன்னு சொல்லி. கூட இந்த அரசவையிலோட மற்ற அமைச்சர் எல்லாரும் கண்டிப்பாய் பாட வேண்டும் என்று சொல்லி மன்னனுக்கு ஒத்து ஊதினாங்க. இவருக்கு என்ன செய்வதென்றே புரியவில்லை. உலகத்தில் உன்னதமான தெய்வத்தை பாடி மகிமைப்படுத்துகிற இந்த நாவால் இந்த தெய்வத்தை, இவர் வழிபடுகிற தெய்வத்தை நான் எப்படி பாடுவேன்னு சொல்லி வீட்டுக்கு போய்விட்டார். ரொம்ப சோர்வாக இருந்தார். அவருடைய மனைவி என்னன்னு கேட்டாங்க, சொன்னார். அவங்களும் ரொம்ப சோர்வடைந்து விட்டார். மறுநாள் அரசவைக்கு வந்தார். மன்னர் சாஸ்திரியாரை பார்த்து சொன்னார், என்ன சாஸ்திரியாரே பாட்டு எழுதி விட்டாரா, பாடுங்கன்னு சொன்ன உடனே அவர் உடனே என்ன பாடினா தெரியுமா? இயேசுவையே துதி செய், நீ மனமே இயேசுவையே துதி செய். இயேசுவை மாத்திரம் துதி செய்யணும், என் மனம் அவரைத்தான் துதி செய்யன்னு சொல்லி இந்த பாடலை அவர் பாடினார். அப்படியே இந்த சரபோஜி மன்னன் அந்த பாடல் அப்படி மெய்மறந்து உட்கார்ந்து விட்டார். அவர் சொன்னார், நீ எனக்கு கீழ்ப்படியாமல் சென்றால் என்ன தண்டனை என்று உனக்கு கிடைக்கும் என்று அறிந்திருந்த பொழுதும் கூட உன் தெய்வத்தின் மீது இவ்வளவு ஒரு நம்பிக்கையோடு கூட இருந்து பாடினபடினால நீ எல்லா இடத்திலும் போய் நீ சுவிசேஷத்தை பிரசங்கம் பண்ண சொல்லி அவனை அந்த நாள் ஆசீர்வதித்ததாக வரலாறு சொல்லுகிறது. இன்றைக்கு அந்த சாஸ்திரியுடைய வம்சம் இன்றைய வரைக்கும் இருக்கிறது. கிட்டத்தட்ட 100 ஆண்டுகளுக்கு மேலாக இந்த வம்சம் இன்றைக்கு வாழ்ந்து கொண்டிருக்கிறதை பார்க்கிறோம். கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்தி கொண்டிருக்கிறத நாம் பார்க்கிறோம்.
ஆண்டவருக்காக வைராக்கியம் பாராட்டினார். அன்பான ஆண்டவருடைய பிள்ளைகளே, இந்த வருஷத்து துவக்கத்தில் நம்ம வந்திருக்கிறோம். கர்த்தருக்காக ஏதாயிலும் நாம் செய்வோம். ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிவோம். ஆண்டவருக்கென்று ஊழியம் செய்வோம். வைராக்கியமாய் கர்த்தருக்கென்று வைராக்கியமாக வாழுவோம். ஆண்டவருடைய ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்வோம். தேவன் நிச்சயமாக நம்மையும் நம்முடைய சந்ததியும் நம்முடைய சந்தானத்தையும் ஆசீர்வதித்து பெருக பண்ணுவார். அப்படிப்பட்ட கிருபையில கர்த்தர் தாமே நம்ம ஊருக்கு தருவாராக. ஆமென். அர்ப்பணிப்பின் பாடலாக கீதம் 507, கிறிஸ்தவ கீர்த்தனை 220 பாடுவோம். என்னை ஜீவபலியாய் ஒப்புவித்தேன், ஏற்றுக்கொள்ளும் இயேசுவே. கீதம் 507, கிறிஸ்தவ கீர்த்தனை 220 பாடுவோம். ஜெபம் செய்வோம். கிருபை நிறைந்த ஆண்டவரே, இந்த ஆண்டின் முதல் இந்த பரிசுத்தமான ஓய்வு நாளின் ஆராதனை வேளையில் ஒரு சமூகத்தில் வந்து நாங்கள் ஆராதிக்கவும் உம்முடைய வேத வசனங்களை கேட்கவும் தேவன் பாராட்டி எண்ணி முடியாத ஈவுகளுக்காக கிருபைகளுக்காக உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நாங்கள் நன்றி செலுத்துகிறோம், ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். அப்பா, நான் உன் பிள்ளைகள் மீது, உன் சந்ததியின் மீது என் ஆவியையும் உன் சந்தானத்தின் மீது என் ஆசீர்வாதத்தை ஊற்றுவேன் என்று சொன்ன ஆண்டவர், அப்பா, என்னுடைய பிள்ளைகள் மீது எவ்வளவு கரிசனையுடையவராக இருக்கிறேன் ஆண்டவரே. எங்களுடைய பிள்ளைகள் மீது எவ்வளவு அக்கறையுடையவராக இருக்கிறேன். அதற்காக ஸ்தோத்திரம். எங்களையும் நீர் தந்து எங்களுடைய பிள்ளைகளையும் உடைய கரத்தை அர்ப்பணிக்கிறோம் சுவாமி. உம்மால் மாத்திரம்தான் எங்களுடைய பிள்ளைகளை ஆசீர்வதிக்க முடியும். இந்த புதிய வருஷத்தில் இந்த முதல் நாட்களில் அப்பா, என் குடும்பமாக உடைய சமூகத்தில் வருகிறோம். குடும்பமாக உடைய சமூகத்தை அர்ப்பணிக்கிற ஐயா, எங்களுடைய பிள்ளைகளை ஆசீர்வதிங்க சுவாமி. ஆண்டவரை சந்ததியாக ஆசீர்வதிப்பேன்னு சொன்னவரே,
ஆண்டவர் அந்த ஆசீர்வாதங்களை நான் பார்த்து உமக்கு மகிழ்ந்து களி கூறும்படியான கிருபைகளை கொடுப்பீராக. அநேக குடும்பங்கள்லப்பா கடந்த ஆண்டில் பிள்ளைகள் மூலமாக எத்தனையோ வகையான வேதனை சுவாமி, துயரங்களப்பா, ஆண்டவரை கீழ்ப்படியாமல் போனது நிமித்தமாக, பாவ வாழ்க்கையில் அடிமைப்பட்டது நிமித்தமாக, சிறைப்பட்டு போன நிமித்தமாக நிம்மதி இழந்து தூக்கத்தை இழந்த அநேக பெற்றோர்கள் இருக்கிறாங்க சுவாமி. ஆண்டவரே, என் பிள்ளை மனம் திரும்ப மாட்டானா, என் மகள் மனம் திரும்ப மாட்டாள்னு சொல்லி கண்ணீரோடு கூட சமூகத்தில் இரவு பகலாக கண்ணீர் வடித்த பிள்ளைகள் உண்டு சுவாமி. இந்த கண்ணீரெல்லாம் நீங்கள் பார்த்து எங்களுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் இறங்குகிற தயவுக்காக ஸ்தோத்திரம். கர்த்தர் தான் எங்களுடைய பிள்ளைகளை ரட்சிக்க முடியும்ப்பா. எங்களுடைய கர்த்தருடைய கண்களை விட்டு எங்களுடைய பிள்ளைகள் வேறு எங்கும் செல்ல முடியாது. பிசாசுடைய கண்ணிகள் எல்லாம் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் தெரிக்கப்பட்டு போவதாக பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் ஒரு மாற்றம் உண்டாகட்டும் நாங்கள் ஜெபிக்கிறோம். சில குடும்பங்களில் பிள்ளைகள் பட்ட வியாதி நிமித்தமாக இந்த குழந்தை இப்படிப்பட்ட வியாதியோடு கூட பல வருடங்கள் கஷ்டப்பட்டு கொண்டு இருக்கிறதே, நான் என்ன பாவம் செய்தேன், ஏன் எனக்கு இப்படிப்பட்ட துயரம் என்று சொல்லி கண்ணீரோடு கூட சமத்து வந்திருக்கிற பெற்றோடு தகப்பறே, இந்த பிள்ளைகளுடைய வாழ்க்கை அற்புதம் செய்வீராக. அடிக்கடி பலவீனப்பட்டு போன நிமித்தமாக குடும்பத்தில் நிம்மதி இழந்து போய் விடுகிறாங்க சுவாமி. எத்தனையோ மருத்துவரிடம் கொண்டு போய் பார்த்துருக்கிறாங்கப்பா. நீ தயவாக இந்த பிள்ளையுடைய வாழ்க்கையில் இறங்கி இன்றைக்கு ஒரு அற்புதத்தை செய்வீராக. என் ஆவியை ஊற்றுவேன், என் ஆசீர்வாதத்தை ஊற்றுவேன்னு சொன்ன ஆண்டவரப்பா, இப்பொழுது இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த ஆசீர்வாதங்கள் இறங்கி வரும்படியே நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே, ஜெபிக்கிறோம் ஐயா. சரியான வேலை இல்லாத நிமித்தமாக பிள்ளைகளுடைய படிப்புக்காக பல லட்சங்கள் கடன்பட்டு போன ஒரு நிலைமையில சரியான வேலை கிடைக்கவில்லை, பொருளாதார ரீதியில் நாங்கள் கடன்பட்டு போய் நொந்து போயிருக்கிற சொல்லி ஆண்டவர் அநேக குடும்பத்தின் பெற்றோர்கள் கண்ணீர் வடித்து கொண்டிருக்கிறாங்க. என் மகளுக்கு நல்ல வேலை கிடைக்காத ஆண்டவரே, உடைய பிள்ளைகளுக்கு இரக்கம் செய்வீராக. என் அன்பு சகோதர கண்ணீரை கர்த்தர் பார்த்து ஒரு அற்புதத்தை செய்யும்படியாக ஜெபிக்கிறோம். பாபிலோன் தேசத்திலே சிறையிருப்பில் இருந்த அந்த மக்களுக்கு ஒரு நம்பிக்கையின் வாக்குறுதியாக, ஆண்டவரே, நான் உன் பிள்ளைகள் மீது என் ஆவியையும் உன் சந்தானத்தின் மீது ஆசீர்வாதத்தை ஊற்றுவேன்னு சொன்னீர். அதே போலப்பா, எந்தெந்த சிறையிருப்பு நிமித்தமாக இந்த பிள்ளைகள் வேதனைப்பட்டு கொண்டிருக்கிற சிறையிருப்புகள் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே மாறட்டுமே நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா, மாறுவதாக. ஆண்டவரே, திருமண வயது கடந்து கொண்டே போகிறேன்னு சொல்லி கலங்கி கொண்டிருக்கிற பெற்றோர் உண்டு தகப்பனே, நீ தயவா இறங்குவீராக. இந்த ஆண்டில் இந்த மாதத்தில் இந்த பிள்ளையோட வாழ்க்கை அற்புதம் நடக்கட்டும் சுவாமி, அற்புதம் நடக்கட்டும்ப்பா. சில பிள்ளைகளப்பா வயது அதிகமானது நிமித்தமாக தினந்தோறும் வேதனைப்பா, தினந்தோறும் கண்ணீர் சுவாமி. அவருடைய படுக்கையெல்லாம் கண்ணீரால் நனைத்து கொண்டு இருந்திருக்கிறீங்கப்பா. அவருடைய பிள்ளைகளுக்கு இறங்கி அவருடைய வாழ்க்கையில் ஒரு அற்புதம் செய்வீராக. குழந்தை செல்வங்களுக்கு பல வருடங்களை காத்திருக்கிற தம்பதிகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் சுவாமி. நீ தயவாய் முது பிள்ளைகளுக்கு இறங்கி இந்த வருஷத்தில் ஒரு நன்மையை கட்டளையிட வேண்டும் நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. அந்நாளை நினைத்தருள அதே போல முது பிள்ளைகளை நினைத்தருளுவீராக. நீ அவ்வாறு செய்கிற தயவுக்காய் ஸ்தோத்திரம். பேர்கால நிலைமை இருக்கிற சகோதரிகளுக்காக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, பிள்ளைகளுடைய எல்லாம் பலவீனன் கர்த்தர் மாற்றி போடுவீராக. கற்பதற்கு அணியை பூரணப்படுத்தி ஏற்றவிட சுகப்பிரசவத்தை கர்த்தர் கட்டளையிடும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். வயதான நிலைமைக்கு அருமையான பெற்றோர்களுக்காக ஜெபிக்கிறோம். தனிமை உணர்வோடு கூட இருக்கிற பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, வயதான காலத்தில் யாருமே எனக்கு உதவி இல்லைன்னு சொல்லி கலங்குற பிள்ளைகள் உண்டு சுவாமி. ஒவ்வொருவருக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. கர்த்தருடைய கரம் இந்த பிள்ளைகள் மீது இறங்குவதாக. நீரே இந்த பிள்ளைகளுக்கு தாயும் தகப்பனுமாய் இருந்தவருடைய கரங்களை பிடித்து கர்த்தர் நடத்தும்படியாய் ஜெபிக்கிறோம் ஐயா. படுக்கையில் வியாதியாக இருக்கிற பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். கர்த்தருடைய தாங்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் சுவாமி. அவளை பலப்படுத்துங்க, ஸ்திரப்படுத்தும்படி ஜெபிக்கிறோம். பற்பல விதமான வியாதினால் கஷ்டப்படுகிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். உச்சந்தலை முதல் உள்ளங்கால் வரை ஆனால் என்னென்ன பலவீனத்தில் அந்த பிள்ளை பலவீனப்பட்டு இருக்கிறார்களோ எல்லாம் பிரச்சனைகளும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் மாற நாங்கள் ஜெபிக்கிறோம். இரத்தத்தில் ஏற்பட்ட சில பிரச்சனை நிமித்தமாக வருகிற வியாதிகள் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் விலகிட்டு நாங்கள் ஜெபிக்கிறோம் சுவாமி. இருதய பிரச்சனைகள், ஆண்டவரை வாத பிரச்சனைகள், ஆண்டவரின் பல வகையான வலிகளினாலே உளைச்சலினாலே சோர்வோடு கொடுக்கிற பிள்ளைகளுக்கு நாங்கள் ஜெபிக்கிறோம் சுவாமி. இப்பொழுது மொழி சுகமளிக்கிற வல்லம் இந்த பிள்ளைகள் மீது இறங்குவதாக சுவாமி. இறங்கி முது பிள்ளைகளை சுகப்படுத்த வேண்டும் நாங்கள் ஜெபிக்கிறோம் சுவாமி. சுகப்படுத்தும்படி ஜெபிக்கிறோம். கண்களில் அடிக்கடி ஏற்படுகின்ற அந்த வலி நிமித்தமாக ஆண்டவரை மிகுந்த பாடுபட்டு கொண்டிருக்கிற பிள்ளைகளுக்கு ஜெபிக்கிறோம் ஐயா. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தின் வலிகளெல்லாம் மாறட்டும் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா, மாறுவதாக. தலைப்பகுதியில் கர்த்தருடைய வல்லமை இறங்கட்டு நாங்கள் ஜெபிக்கிறோம். ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதிங்க சுவாமி.
சின்னஞ்சிறு குழந்தைகளை ஆசீர்வதிங்கப்பா. உடைய கிருபையினால் நிரப்புங்க. படிக்கிற பிள்ளைகளுக்கு கூட விசேஷித்த ஞானத்தை கொடுத்து கர்த்தர் ஆசீர்வதிக்கும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த ஆராதனை வேளை ஒளிப்பதிவு செய்வதற்கு உதவி செய்த ஆண்டவரை உத்தரகாண்ட் மாநிலத்தில் அருமையான இந்த பிள்ளைகளுக்காக, ஏராளூர் இந்த பகுதியை சார்ந்த திரு பாலா அவர்களுக்காக, திருமதி பியூலா எழில்மதி அவர்களுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. நீங்கள் கொடுத்த நல்ல பணிகளுக்காக ஸ்தோத்திரம் ஐயம். அருமையான உமது பிள்ளைகளை கர்த்தர் ஆசீர்வதிக்க வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். உம்முடைய நன்மையினாலும் கிருபையினாலும் நிரப்புவீராக சுவாமி. நல்ல சுகத்தை பலத்தை நீடித்த சுகவாழ்வை கர்த்தர் கொடுத்து வழிநடத்தும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். கொடுத்த 2 பிள்ளைகளுக்காக ஆண்டவரே உமக்கு நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. தேஜஸ்வினுக்காக ரோஷ்வினுக்காக ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். பிள்ளைகள் உம்மால் கிடைத்த ஒரு சுதந்திரங்கள் ஐயா, சுதந்திரங்கள் நம்முடைய கருத்தை அர்ப்பணித்து நாங்கள் ஜெபிக்கிறோம். இயேசுவானவர் ஞானத்திலும் வளர்த்திலும் தேவ கிருபையிலும் மனுஷ தயவிலும் அதிகமாக விருத்தி அடைந்தது போல இந்த பிள்ளைகள் விருத்தி அடையும், வருங்காலத்தில் நட்சத்திரங்களைப் போல பிரகாசிக்கும்படியாக ஆண்டவர் அனுகிரகம் செய்ய வேண்டும் நாங்கள் ஜெபிக்கிறோம். வயதான தகப்பனாருக்காக, திரு தங்கப்பாண்டியன் அவர்களுக்காக ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். அருமையான ஐயாவை ஆசீர்வதிங்க சுவாமி. நல்ல சுகத்தையும் பலத்தையும் நீடித்த சுகவாழ்வையும் கொடுத்து ஆண்டவர் நடத்தும்படியே ஜெபிக்கிறோம் சுவாமி. அவருடைய ஆண்டவரே இந்த அருமையான குடும்பத்து பிள்ளையுடைய அன்புக்குரிய தாயாருடைய பிரிவு நிமித்தமாக வாழுகிற பிள்ளைகளுக்கு எல்லா ஆறுதலையும் சமாதானத்தை கொடுத்து கர்த்தர் நடத்தும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். நாங்கள் நினைப்பதற்கும் விரும்புகிறதற்கும் வேண்டி கொள்கிறதற்கும் அதிகமாக கிரீச்சர வல்லமின்படி கர்த்தர் பெரிய காரணம் கட்டளிடுவீராக. கணம் துதி மகிமையெல்லாம் உமக்கு செலுத்த ஏற்றுக்கொள்ளும். ஆசீர்வதியும். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் மூலமாக ஜெபிக்கிறோம் பரிசுத்த பிதாவே. கர்த்தர் உங்களோடு இருப்பாராக. உங்கள் இதயத்தை உயர்த்திடுங்கள். ஸ்தோத்திரம் செலுத்துவோம் தேவனுக்கே. கர்த்தாவே, பரிசுத்த பிதாவே, சர்வ வல்லமை நித்திய தேவனே, நாங்கள் எக்காலத்திலும் எவ்விடத்திலும் உமக்கு தோத்திரம் செலுத்துகிறது தகுதியும் நீதியும் விசேஷித்த கடமையுமாயிருக்கிறது. உமது குமாரன் ஆண்டவருமாய் இயேசு கிறிஸ்துவின் மூலமாக நீர் வானங்களையும் பூமியையும் அவைகளில் எல்லாவற்றையும் சிருஷ்டித்தீர். மனு குலத்தையும் சாயலாக உண்டாக்கினீர். பாவத்தில் விழுந்தபோது புது சிற்று பலனாக நீர் எங்களை மீட்டு கொண்டீர். மகிமையினால் நிறைந்தனவே நித்திய மகிமை
ஆம் பிதாவே, நீர் பரிசுத்த, நீர் தோத்தரிக்கப்பட்டவர். தேவர் மனது உருக்கமாக அன்பு கூர்ந்து முதுவரே பேரான குமாரனாகிய இயேசு கிறிஸ்து எங்கள் தன்மை தரித்துக் கொள்ளவர், சிலுவையில் மரித்து எங்கள் மீட்டுக் கொள்ளவர் தந்தல் நேரே. அவர் சிலுவையில் ஒரே தினம் தம்மை ஏகபலியை ஒப்புக் கொடுத்து சர்வலோகத்தில் பாவங்களை நிவர்த்தி செய்வதற்கு நிறைவும் பூரணமும் போதுமான பலியையும் காணிக்கும் பரிகாரத்தை செலுத்தமல்லாமல் தமது அருமையான மரணத்தை என்றைக்கு நினைப்போட்டு ஞாபகத்தை நியமித்து தாம் திரும்ப வரும் அளவும் நாங்கள் அதை அனுசரித்து வரும்படி தமது பரிசுத்த சுவிசேஷத்தில் கட்டிருக்கிறாரே. இயேசு தாம் காட்டி கொடுக்கப்பட்ட அன்று ராத்திரியிலே அப்பத்தை எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி அதை பிட்டு சீசல் கொடுத்து, எல்லாரும் வாங்கி புசியுங்கள், இது உங்களுக்காக விற்கப்படுகிற என்னுடைய சரீரம், என்னை நினைவுறும்படி செய்யுங்கள் என்றார். அப்படி ராபோஜனை பண்ணின பின் பாத்திரத்தை எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி அவர்களுக்கு கொடுத்து, நீங்கள் எல்லாரும் இதில் பானம் பண்ணுங்கள், இது பாவ மன்னிப்பு உண்டாம் உங்களுக்காக அநேகருக்கு சிந்தப்படுகிற புது உடன்படிக்கைக்குரிய என்னுடைய இரத்தம், இதை பானம் பண்ணும் பொழுதெல்லாம் என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் என்று திருவுளம் பற்றினார். ஆதலால் பிதாவே, உமது குமாரனாகிய ஆண்டவரின் அருமையான பாடுகளையும் மரணத்தையும் மகிமையான உயிர்த்தெழுதலையும் பரமேறுதலை நினைவு கூர்ந்து முது அடியார்களாகிய நாங்கள் அவருடைய கட்டளையின்படியே அவர் வருகையை எதிர்நோக்கினவர்களாக இதை செய்கிறோம். அவரில் நீர் எங்களுக்காக நிறைவேற்றின பூரண மீட்புக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இறக்கமுள்ள பிதாவே, நாங்கள் பிடிக்கிற அப்பம் கிறிஸ்துவனுடைய சரீரத்தின் ஐக்கியமாயும் நாங்கள் ஆசீர்வதிக்கிற பாத்திரம் கிறிஸ்துவ ரத்தத்தின் ஐக்கியமாக இருக்கும்படி எங்களையும் நீரை தந்த அப்பத்தையும் தாட்சி ரசத்தையும் ஒரு பரிசுத்த ஆவியினால் பரிசுத்தப்படுத்த வேண்டும் என்று மிகுந்த தாழ்மையோடு பிரார்த்திக்கிறோம். நாங்கள் எல்லாரும் எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்துவில் கூட்டி இணைக்கப்பட்டவர்களாய் விசுவாசத்தில் ஒருமைப்படும் தலையாகி அவருக்குள் எல்லாவற்றிலும் வளரும் கிருபை செய்யும். அவரோடும் பரிசுத்த ஆவியோடு ஐக்கியமாக இருக்கிற சர்வவல்ல பிதாவாகி உமக்கு அவர் மூலமாய் சகல கனமகிமையும் என்னைக்கு உண்டாவதாக. நாம் கர்த்தருடைய ஜெபத்தை பாடலாக பாடுவோம். வானகம் போல வையகம் தனிரும்
ஆண்டவருடைய திவ்ய சாக்கிரமத்தை பெற்றுக்கொள்வதற்கு நம்மில் எவ்வளவு பேரும் தகுதியானவர்கள் அல்லவே அல்ல என்று உணர்ந்தவர்களாக ஆண்டவரை நம்மை தகுதிப்படுத்தி பரிசுத்தமாக்கும்படியாக நாம் யாவரும் தாழ்மை பிரவேசித்த ஜெபத்தை சேர்ந்து சொல்லுவோம். இரக்கமுள்ள கர்த்தாவே, கர்த்தாவே, எங்கள் சுயநிதியை நம்பி நாங்கள் உம்முடைய பந்தியில் சேர துணியாமல் தேவருடைய அளவற்ற இரக்கத்தை நம்பி சேர்கிறோம். உடைய மேஜையின் கீழ்விலும் துணிக்கைகளையும் பொறுக்கிக் கொள்ள நாங்கள் பாத்திரர் அல்லர். ஆனாலும் தேவரீர் எப்பொழுதும் இரக்கச்செய்கிற லட்சமுடைய மாறாத ஆண்டவராயிருக்கிறீர். ஆகையால் கிருபையுள்ள கர்த்தாவே, உமது அருமையான குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் விலைமதியாத சரீரத்தாலும் இரத்தத்தாலும் எங்கள் பாவமுள்ள சரீரமும் ஆத்துமாவும் சுத்தமாகி எப்பொழுது நாங்கள் அவருக்குள்ளும் அவர் எங்களுக்குள்ளும் வாசமாய் இருப்பதற்கு ஏற்ற விதமாய் அவருடைய சரீரத்தை புசித்து அவருடைய இரத்தத்தை பானம் பண்ண எங்களுக்கு கிருபை செய்தருளும். ஆமேன். நாம் பிடிக்கிற அப்பம் கிறிஸ்துவின் சரீரத்தின் ஐக்கியமாக இருக்கிறது அல்லவா? கிறிஸ்துவின் சரீரமும் இரத்தமுமாகி சாக்கிரமந்து விசுவாசத்தினால் பெற்றுக்கொண்டலாய் நாம் அவருக்கு தோத்திரம் செலுத்துவோமாக. யாவரும் சேர்ந்து சொல்லுவோம். சர்வ வல்லமையுள்ள கடவுளே, பரமபிதாவே, உமது நேசகுமாரனும் எங்கள் ஆண்டவருமாய் இயேசு கிறிஸ்துவுக்குள் எங்களை உமது பிள்ளைகளாக ஏற்றுக்கொண்டு அவருடைய விலைமதியாத திருச்சரீரமும் இரத்தமுமாகிய ஞான ஆகாரத்தால் திருப்தியாக்கி இருக்கிறீர். பாவங்களை மன்னித்து என்றுமுள்ள வாழ்வை எங்களுக்கு வாக்கு பண்ணியிருக்கிறீர். அளவிடப்படாத இந்த நன்மைகளுக்காக உம்மை தோத்தரிக்கிறோம். சரீரமும் ஆத்துமாவும் ஆகிய எங்களை தூய உயிருள்ள பலியாக உமக்கு படைக்கிறோம். இதுவே நாங்கள் செய்யும் உள்ளார்ந்த வழிபாடு. நாங்கள் இந்த உலகத்தின் போக்கின்படி ஒழுகாமல் கடவுளின் திருவுள்ளம் எது என தேர்ந்தெடுக்க எங்கள் உள்ளம் புதுப்பிக்க பெற்று மாற்றமடைய அருள் புரிவீராக. கடைசியில் நாங்கள் உமது இறை மக்கள் அனைவரோடும் உமது என்றுமுள்ள அரசின் மகிழ்ச்சியை பெறத்தக்கதாக இவ்வுலகில் உமக்கு கீழ்ப்படிந்து நடக்க எங்களுக்கு அருள் புரியும். உம்மோடும் தூய ஆவியானவரோடும் ஒரே கடவுளாய் என்றென்றும் வீற்றிருந்து ஆளுகை செய்யும் எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் வேண்டிக் கொள்கிறோம். ஆமென். எல்லா புத்திக்கு மேலான தேவ சமாதானம் உங்களோடு கூட இருந்து நீங்கள் தேவனையும் அவருடைய குமாரனாகிய நாதர் இயேசு கிறிஸ்து பற்றி அறிகிற அறிவிலும் அன்பில் நிலைத்திருக்கும்படி உன் இருதயத்தை சிதை காக்கடுவது பிதா குமாரன் பரிசுத்த ஆவியாகிய சர்வ வல்லமுள்ள தேவனுடைய ஆசீர்வாதங்களோடு கூட இருந்து இன்று மேலும் சதா காலங்களிலும் உங்களோட நிலைத்திருக்க கடவது. நிறைவு கீதமாக கீதம் 300 பாமாலை 87 பாடுவோம். விண்மீன் நோக்கி களிப்பாய் சாஸ்திரி மார்தாம் ஆவலாய். கீதம் 300 பாமாலை 87 பாடுவோம்.
பரிசுத்த பிதாவே, இந்த மகிமையான ஆராதனைக்காக நன்றி செலுத்துகிறோம். மெய்யாகவே எங்கள் ஆண்டவர் மத்தியில் எழுந்தருளி உம்முடைய பிரசனத்தில் நிறைத்து எங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்தீரே, உமக்கு ஸ்தோத்திரம். இந்த ஆராதனையில் பங்கு பெற்று ஒவ்வொருவருக்காக ஜெபிக்கிறோம். என்னென்ன தேவைகளோடு பங்கு பெற்றார்கள் எல்லா தேவைகளும் கத்தை சந்தித்து அனுப்புகிற தயவுக்காய் ஸ்தோத்திரம். தொடர்ந்து நம்முடைய கிருபைகளோடு கூட இருக்கட்டும். இயேசு கிறிஸ்துவின் மூலமாக ஜெபிக்கிறோம் பரிசுத்த பிதாவே. கர்த்தங்களோடு இருப்பாராக. தேவ சமாதானத்தோடு சென்று வாருங்கள்.